ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் அண்ட் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெமனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபால் இன் லவ் வித் மாஃபியா கிங். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் வந்து ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. லேமியா ஸ்கார்பியோன்றவங்க ஒரு ஐடியிலேருந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு ஒன்லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்படிலாம் வைங்க, கேரக்டர்ஸ்லாம் வைங்க அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்ததையும் ப்ளஸ் நம்ம கொஞ்சம் ஸ்டோரி ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரி பெருசாக போகணும்ல, அவங்க மாஃபியா தீமில் கேட்டிருக்காங்க. நான் அப்படி கதை போக போக அவங்க சொன்னதையும் கொண்டு வரேன், ப்ளஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் லைக் பண்ணுங்கள். ஜெமினாமிஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ எல்லாமே பண்ணி விட்டுருங்க. கமெண்ட், லைக், தென் சப்ஸ்கிரைப். ஓகே, தென் ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வரன்னு பேச வேணாம், நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டோரியில பிக்கப் பண்ணிக்கோங்க, ரொம்ப பேச வேணாம். ஓகே வாங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி இப்போ அப்படியே தான். ஒரு ரவுடி பசங்க, ரவுடி கும்பல் இருக்குது. அவனுங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுங்களாம் பார்க்க ரவுடி மாதிரி, அப்படி பக்கா ரவுடி மாதிரி இருப்பானுங்க. அவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, பசங்களை கடத்திட்டு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த 16 வயசு பசங்க, 15 வயசு பசங்க, 12 வயசு, 13, 11 வயசு பசங்க தனியாக எங்கேயா போயிட்டா போதும், கடத்திட்டு வந்து அவங்கள கண்ணெல்லாம் நோண்டி ஆசிட்லாம் ஊற்றி கை காலை உடச்சி ரோட்டில் பிச்சை எடுத்து அந்த காசை இவனுங்க எடுத்துப்பானுங்க. அதை வச்சு ட்ரக் எடுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்றது தான் இவனுங்களோட வேலை. ஒரு மாஃபியா தீமில் தான் இந்த கும்பல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி தான் ஒரு பையன், அவன் வந்து அவன் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவனோட தங்கச்சிக்கு, அவன் தங்கச்சியும் கடத்திட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அண்ணனும் தங்கச்சியும் விளையாண்டுருப்பாங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணிடுவானுங்கன்னா, அப்படியே 2 பேரையும் அலைக்கா கிட்னாப் பண்ணியிருப்பானுங்க. அண்ணனோட கை காலை உடச்சிட்டானுங்க. உடச்சி தான் பிச்சை எடுக்க. ஏன்னா அப்போ தானே மக்கள் ரோட்டில் போகிறப்போ, நம்ம ரோட்டில் யாராவது பார்த்தோன்னா ஐயோ பாவம்னு சொல்லி போடுவோம்ல, அதுக்காக தான் இவ்வளோவும் இவனுங்க பண்ணுறது. ஸோ அப்படி தான் இப்போது அப்படிதான் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறான், தங்கச்சி ரொம்ப பசிக்குதுன்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறா. தங்கச்சிக்கு ஒரு 9 வயசு தான் இருக்கும், அண்ணனுக்கு ஒரு 12 ஒரு 10 தான் இருக்கும். அப்படி ஒரு சின்ன பசங்க தான் அதுங்கெல்லாம். அதுங்கிட்ட போய் காசை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கை காலை உடச்சி அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், காசு எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அவன் தங்கச்சிக்கு பசிக்குது, சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கலாம்ல, காசை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் பிச்சை எடுத்து தங்கச்சியும் பிச்சை எடுக்க வச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம் தானே. இவனுங்க எல்லாமே அவங்க எல்லாரையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி நடித்து ஒளிமறைவாக சீக்ரெட்டாக பார்ப்பானுங்க, எங்கேயா அந்த பசங்க ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் குச்சியோடு தான் நிற்பானுங்க, அதாவது மறைஞ்சு நிற்பானுங்க. அப்படி எல்லாருமே காசு எடுத்து வந்து இவனுங்கிட்ட கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி தான் இவனுங்க கான்செப்ட் ரெடி பண்ணி இப்போ அந்த பிள்ளைங்களை வச்சுருப்பாங்க. அங்கே வெறும் இந்த பிள்ளைங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பிள்ளைங்களை வந்து கடத்தி வச்சுருப்பானுங்க. இப்போ அப்படி தான் அந்த பையன், அண்ணா 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 என் தங்கச்சி ரொம்ப பசிக்குது சொன்னானா, கொஞ்சம் அந்த காசு மட்டும் எனக்கு வேணும்ண்ணா. டேய், இந்த காசு நீ எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நாங்கள் சரகுக்கு என்ன பண்ணுறது? நீ காசு எடுத்துகிட்டு போவ, ஆனால் உன் தங்கச்சிக்கு பசிக்குது, ஐயோ 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 பாவம் பாவம் சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குச்சி எடுத்து செம்மையா அடிக்கிறான். அங்கே தான் தங்கச்சி பார்க்குறா, அவளால் கையெல்லாம் அசைக்க முடியாது, ஏன்னா அவனுங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. இப்போ அப்படிதான் அந்த குழந்தை பாவம், அண்ணா அடிக்காதீங்க, அண்ணா அடிக்காதீங்க, அண்ணா அடிக்காதீங்க. அந்த பிள்ளையால என்ன சொல்கிறதுனே தெரியல. பாவம் அண்ணா அடி வாங்குறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ இதே சைடு தான் அந்த அண்ணன் போட்டு செம்மையாக அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறானுங்க. ஏன்னா அவன் காசு எடுத்து வச்சுக்கிட்டானா. ஸோ யாருமே இது மாதிரி பண்ணது கிடையாது. தங்கச்சிக்கு பசிக்கிறதுக்காக அந்த பிள்ளை அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே இந்த ரவுடிங்களை அடித்து அப்படியே அவனை தூக்கி போட்டுடுறாங்க. அவன் அப்படியே விழுந்து ரொம்ப ரத்தக்கரை உடம்புலாம் அப்படி அடிச்சிருப்பானுங்க, ரத்தமே வந்துடுச்சு. பாவம் இன்னும் கொஞ்சம் விட்டு அடிச்சிருந்தா அந்த பையன் இறந்துருப்பான். இப்போ அந்த தங்கச்சி போய், அண்ணா என்னன்னா ஆச்சு, அண்ணா என்னன்னா ஆச்சு, ஏன்னா உனக்கு ரத்தம் வருது, அண்ணா அண்ணா ஏன்னா ரத்தம் வருது உனக்கு அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஆயிடுறான் அந்த குழந்தை. அந்த பையன் என்ன பண்றான், அப்படியே அவன் தங்கச்சியோட அப்படியே கண்ணத்தை பிடிக்கிறான், அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவனுங்கெல்லாம் கண்டுக்கல. அந்த காசை அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு போயிடுறானுங்க. அந்த பிள்ளைங்களாம் பாவம், கிட்டத்தட்ட 25 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் கதறுதுங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியல, நிறைய பிள்ளைங்களுக்கு கை கால் ஒழுங்கா இல்லை, உடச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா அப்போதான் மக்கள்லாம் அவங்க மேலே ஒரு இறக்கம் பட்டு காசு போடுறது, அவனுங்க இதை எடுத்துக்கிறது.
இப்படிதான் கோவில் வாசல்ல, எங்கேயோ ரோட்ல ஓரமா சாக்கடை கிட்ட அப்படிதான் பிச்சை எடுத்துட்டு வருது இந்த பிள்ளைங்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தீர்ப்பு இல்லையான்னு அந்த தங்கச்சி நினைப்பா. அப்பதான் ஒரு மாஃபியா வந்து இறங்குறாரு. ஸோ அவர் தான் நம்ம ஜெர்மன். அவரும் அவரோட பாடி கார்டான டேஜோன் கூட தென் அப்புறம் கொஞ்சம் நிறைய பேரோட அப்படியே கன்ஸோட உள்ள வராரு. ஓ பாரா மாஃபியா என்ன மாஃபியா பயந்துருமா? ஆ ஐயோ ஐயோ பயந்துட்டோம். டேய் வாடா வந்துட்டான் திருடன் போலீஸ் விளையாட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது டே நம்ம ஜெர்மன் ஒரு ஷூட் இல்லைதான் அவன் அப்படியே சரிஞ்சு விழுந்துறான். அந்த பையனை அடிச்சான்ல அவன்தான் அப்படியே சரிஞ்சு விழுறான். அவ்வளோதான் அந்த பையன் அப்படியே ஏச்சு பார்க்குறான். அவன் மயக்கத்துலேருந்து வெளியே வந்திருப்பான் அந்த சவுண்ட்லாம் கேட்டு. தங்கச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அங்கே இருக்க பிள்ளைங்களாம் பயப்படுதுங்க. கிட்டத்தட்ட 25 பிள்ளைங்க சொன்னல அதுக்கு எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே உட்காந்துருக்குங்க ஒன்றா. சில பிள்ளைங்க கண்ணு தெரில பாவம். இப்போ அப்படிதான் ஜெர்மன் அங்கே இருக்க எல்லா ரவுடிங்களையும் சுட்டு சுட்டு பொசுக்கிட்டு இருக்காரு. டேஜோன் அப்படியே ஜெர்மன் போதும் விட்டுருங்க. இல்லை இவனுங்களால விடக்கூடாது. அப்படி சுட்டு சுட்டு சாவு அடிக்கணும். இவ்வளோ தைரியம் இருக்கும். அவன் அப்படி ஒரு மாஃபியா இருக்கிறனால தான் இவனுங்க மாதிரி ஆளுங்களாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுட்டுட்டு இருக்காரு ஜெர்மன். கண்ணு மூடிட்டு சுட்டிட்டு இருக்காரு. இருக்கவனுங்க எல்லாம் அவுட்டு எல்லாமே சரிஞ்சு விழுந்துட்டானுங்க. இப்போ பிள்ளைங்களாம் பயப்படுதான். ஜெர்மன் அப்படியே இது கண்ணை டேஜோன் கிட்ட கொடுத்துட்டு அதாவது ஒரு பாடி கார்டு மாதிரி ப்ளஸ் ஃப்ரெண்டும் மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி தான் இப்போது டேஜோனும் ஜெர்மனும் கிட்ட போகிறாங்க. அந்த பிள்ளைங்கள பயப்படுது. ஏன்னா கன் வச்சுட்டு இருந்தார்ல நம்ம ஜெர்மன். ஸோ அதனால் பிள்ளைங்கள பயப்படுது வராதிங்கன்ற மாதிரி. அங்கேருந்து ஒரு பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி போகிறா சைடா. இப்போ அப்படியே தான் அந்த பிள்ளைங்க எல்லாரும் யார் நீங்கள் ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்க, இது பாருங்க நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். நான் ஒரு மாஃபியா தான். ஆனால் அவங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். மாஃபியாவா? மாஃபியாவில் தப்பு தானே பண்ணுவாங்க. நீ ரொம்ப விவரமாக இருக்க அப்படின்னு இப்போ அப்படியே ஜெர்மன் என்ன பண்ணுறாருனா டேஜோன் பசங்களை உள்ள ஏற்று அப்படின்னு மாஃபியா அப்படி சொன்னது தான். பிள்ளைங்கெல்லாம் கதற ஆரம்பிக்கிறது. வேணாண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணும். அவங்க என்னை தேடுவாங்க. விட்டுருங்க என்னை விட்டுருங்க. ஆல்ரெடி இவங்க அடிச்ச அடி எங்களால் தாங்க முடியல. விட்டுருங்க மாஃபியா விட்டுருங்க மாஃபியா அப்படின்னா ஒரு பக்கம் பிள்ளைங்க இருந்தாலும் அங்கேருந்து ஒரு பொண்ணு வரான். அவளுக்கு ஒரு 15 இருக்கும். அவள் அப்படி வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா ஏன்னா அந்த குரூப்பில் அந்த பொண்ணு தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி. அதுவும் அவள் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடத்திட்டு வந்திருப்பானுங்க. இன்னும் அவனுக்கு அந்த பிள்ளைய அடிச்சிருப்பானுங்க தவிர கை கால் உடைக்கல ப்ளஸ் ஆசிடும் இன்னும் கண்ணுலலாம் ஊற்றலை. இப்போ தான் கொண்டு வந்திருப்பானுங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஜெர்மன் ஒரு மாதிரி அந்த பொண்ணை வியடாக பார்க்குறாரு. யாருடா இவன் நல்லா மெச்சூரிட்டியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு மெச்சூரிட்டிலாம் இல்லை. போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அந்த பொண்ணு நாங்கள் வரோம். எங்களை அப்பா அம்மா கிட்ட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே வண்டியில் இருங்க அப்படின்னு ஜெர்மன் சொன்னோன்னே அங்கே ஒரு ட்ரக் மாதிரி இருக்கா. எல்லா பிள்ளைங்களையும் ஏற்றிட்டு அந்த பிள்ளைங்க கிட்டலாம் அட்ரஸ் கேட்டேன். அந்த அண்ணன் தங்கச்சி சொன்னல அவங்க அப்படியே இப்போ ஜெர்மன் காலில் விழுறாங்க. ஏய் பசங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உடனே அந்த பையன் இருப்பாள் அந்த பொண்ணோட தங்கச்சி. ரொம்ப நன்றிண்ணா. தங்கச்சி ரொம்ப நாளாக சாப்பிடுதுண்ணா. அப்பா அம்மா கிட்ட விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்னா உங்களை பற்றி ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரையும் காப்பாற்றுற வந்து ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தாண்ணா அப்படின்னு அந்த பையன் கையெடுத்து கும்பிட ஜெர்மன் அப்படியே அந்த பையனோட கையை பிடிச்சி டேய் நல்லா படிடா. தங்கச்சி நல்லா படிக்கவே நீனும் நல்லா படி. எதாவது ஹெல்ப் பண்ணால் அண்ணன் கிட்ட கேளு சரியா? நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன் தான் அப்படின்னு ஒன்று டேஜோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஜெர்மனுக்குமே. ஸோ போங்க கிளம்புங்க. நீங்கள் மாஃபியான்னு சொல்கிறீங்க எப்படி இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு குட்டி பொண்ணு கேட்குறா. ஜெர்மன் அப்படியே தலையை தட்டி விட்டுட்டு நான் மாஃபியா தான் ஆனால் நல்லது பண்ணுற மாஃபியா அப்படின்னு ஜெர்மன் அப்படியே அந்த குழந்தையோட ஷோல்டரை தட்டிட்டு போக சொல்கிறாரு. அங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் பிள்ளைங்க இருக்கிற கோணத்தில் தான் பார்க்க முடியல. ஏன்னா சில பிள்ளைகளுக்கு கண்ணு இல்லை. அதுக்கு எல்லாமே ஜெர்மன் கொஞ்சம் காசு எல்லாமே கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. ஸோ ஜெர்மன் வந்து கெட்ட மாஃபியாலாம் இல்லைங்க, நல்லது பண்ணுற மாஃபியா தான். ஏன்னா ஜெர்மனுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. பாஸ்ட் எல்லாமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இதே சைடு அங்கே எல்லா பிள்ளைங்களும் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நிற்பா. வேற யாரும் இல்லை. அந்த மெச்சூரிட்டியாக ஒரு சொன்னல அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அது. ஸோ வயன் இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா
ஆ நீ தானே அந்த பொண்ணு ஆ ரொம்ப விவரமா, மெச்சூரிட்டியா பேசுனியே! அப்படின்னு ஜெர்மன் கேட்க, ஆ ஆமா. அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி திக்கி திணறான். சரி உன் வீடு எங்க இருக்கு? சொல்லு வீட்ல போய் விடுறோம். அப்படின்னு ஜெர்மன் சொல்ல, அது அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி எமோஷனல் ஆகுறான். இப்போ ஜெர்மன் பார்க்குறாரு. ஏய் பொண்ணே! உன் பேர் என்ன? ஆ எதுக்கு இப்போ எமோஷனல் ஆகுற? ஆ அப்படின்னு ஜெர்மன் கேட்குறாரு டேஜுனும். அதானே எதுக்கு எமோஷனல் ஆகுற? அப்படின்னு டேஜுனும் கேட்க, என் பேரு வயன். எனக்கு அப்பா, அம்மா யாரும் கிடையாது. நான் ஒரு வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட நான் ஒரு இடத்துக்கு போலான்னு வெளிய வந்தேன். ஏதோ துணி எடுக்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் வெளிய போனேன். அப்போதான் இந்த ரவுடி பசங்கள்லாம் என்ன சேர்ந்து கடத்திட்டாங்க. எனக்கு எப்படா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் படிக்கலாம் இல்ல. சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு 3வது வரைக்கும் நான் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்ல. எங்க அப்பா, அம்மா அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, "நீ படி" அப்படின்னு. ஆனா எனக்கு காசு இல்லையா, அதான் நான் ஒரு வீட்ல வேலைக்கு போனேன். ஆனா அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன ரொம்ப கொடுமையா பண்ணி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. யாராவது நம்மள காப்பாத்த மாட்டாங்களேன்னு நினைக்கும்போது இந்த ரவுடி பசங்க என்ன தூக்கிட்டானுங்க. அப்புறம் இவனுங்க பண்ற டார்ச்சர் அந்த பிள்ளைங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்பதான் நினைச்சேன், அங்க இருக்க பிள்ளைங்க என்னோட சின்ன பிள்ளைங்க. நான் தான் பெரிய பொண்ணு. என்னையே பண்ண ட்ரை பண்றதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வீட்டுக்கு போனா ஆசை இல்ல. நான் உங்களுக்கு ஒரே ஒண்ணு கேட்கவா? இந்த வாயின்னு ஒரு மாரி சொல்லும்போது ஜம்முன்னு மெல்ட் ஆயிடுறாரு. என்னடா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல, அப்பா, அம்மா இல்லன்றாளே! என்னடா இதுன்ட்டு. ஜிவனுக்கு ஒரு மாரி எமோஷனல் ஆகுது. ஏன்னா, அவருக்குமே சின்ன வயசுலேருந்து அப்பா, அம்மா கிடையாது. இருந்தாலும் அவ்ளோ அந்த வலிய அனுபவிச்சிருப்பார்ல. ஸோ, அதே வலி தானே இந்த பொண்ணு அனுபவிப்பா. ஜிமன் லைட்டா மெல்ட் ஆகுறாரு. டேஜனும், "அ ஜிமன் சார், என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா? என்ன பண்ணலாம்?" அப்படின்னு டேஜன் இப்போ அப்படி ஜிமன கேட்க, ஏம்மா பொண்ணு அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்ல விட்றோம். நீ என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு நீ கிளம்பு. அதுக்காக என்ன பண்ணுறது? உனக்கு வேணா ஹெல்ப் வேணா சொல்லு பண்ணுறேன். அதை விட்டு வீடு தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ உன் வீட்ல விட்ற என்னன்னு பாரு. யார் ஏதாவது பண்ணாங்கன்னா இல்லைனா சொல்லு, நான் நான் வந்து பேசிக்கிறேன். ஆ அப்போல்லாம் எதுவும் பண்ணுறாதீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். அதுக்கு மட்டும் வேணுமா ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல ஜம்முன்னு யோசிக்கிறாரு என்ன சொல்ல போகிறான்ட்டு. தேஜனும், சார் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு சார். அப்படி டேஜன் சொல்ல, ஜிம்மனோ இங்க பாருப்பா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஜிம்மன் சொல்லிட்டு, ம் கேளு என்ன வேணும் அப்படி ஜிம்மன் கேட்க, இப்போ இதே சொன்னீங்க நான் உங்க கூடயே வந்துடுவா சூப்பர்மேன் அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி குழந்தைத்தனமா பேசுறீங்க. அதான் சொன்னேன்ல மெச்சூரிட்டிலாம் கிடையாது உங்களுக்கு. இருக்கு தைரியம்லாம் இருக்கு. இருந்தாலும் குழந்தை மனசுங்க உங்களுக்கு. அதான் சொன்னேன்ல. ஸோ அப்படியே நீங்க சூப்பர்மேன் சொல்லும்போது ஜிம்மனுக்கு ஒரு மாரி என்னடா இவ இப்படி சொல்றா? யாருமே இது வரைக்கும் ஜிம்மன சொன்னது கிடையாது. மாஃபியானா இவன் என்னப்பா மாஃபியா ட்ரக்ஸ் பண்ணுவான், அது பண்ணுவான், கெட்ட பையன் அப்படின்னு தான் அவனுக்கு பேடான ஒரு விஷயம் தான் அவன் தாட்ல இருந்திருக்கும். இப்ப சூப்பர்மேன் சொல்லும்போது பெரிய வார்த்தை தானேங்க சூப்பர்மேன். ஏய்! இப்ப என்ன சொன்ன? அப்படின்னு ஜெமின் கேட்க, சூப்பர்மேன் சொன்னேன். பின்ன சூப்பர்மேன் தான் படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பெரிய வீட்லலாம் டிவி ஓடும். அப்போ சூப்பர்மேன் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கத்துமா, நானும் சூப்பர்மேனா என்னன்னு ஒரு நாள் வேடிக்கை பார்த்தேன். அவர் வந்து ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துனாருன்னா, அவரு சூப்பர்மேன். அதான் இங்கேயும் நான் சொன்னேன். அதுலேருந்து நான் சூப்பர்மேன் எனக்காக வந்து என்ன காப்பாத்த மாட்டாருன்னு நெனச்சேன். அப்படி நினைக்கவும் நீங்க வந்தீங்க. அப்ப நான் உங்கள சூப்பர்மேன் சொல்றது தப்பில்லையே! அப்படி ரொம்ப குழந்தைத்தனமா சொல்றீங்க. ஏங்க உங்களுக்கு 15 ஆகுதுங்க. இருந்தாலும் நீங்க குழந்தைத்தனமா பேசுறீங்களா? சிவனுக்கு வந்து யார்ரா இவன்ற மாரி தான் இருக்கு. அப்போ சிவன் வந்து உங்கள பார்த்துட்டு ஒரு மாரி பார்த்துட்டே இருக்காரு. என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க? ம். சூப்பர்மேன் என்ன உங்க கூடயே கூட்டு போயிடுங்களேன். எனக்கு நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்றேன். என்ன நீங்க தான் காப்பாத்துனீங்க. அப்ப நீங்க நல்லவர் தான். மாஃபியானா கெட்டவங்கன்னு மட்டும் கிடையாது. நல்லவங்களும் இங்க இருக்காங்க. என்ன காப்பாத்த வந்த சூப்பர்மேனே நீங்க. அப்ப நீங்க நல்லவங்களா தான் இருப்பீங்க. என்ன உங்க கூடயே கூட்டு போயிடுங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். அந்த நரகத்துல என்ன தயவு செஞ்சு தள்ளிடாதீங்க. என்னால அங்க போய் வேலைலாம் செய்ய முடியாது. ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. தேஜுனுக்கே ரொம்ப மனசு உடஞ்சிருது. என்னடா இந்த பிள்ளை இப்படிலாம் இருக்கா? ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சிம்மனுக்குமே ஒரு மாரி இருக்கு. ஸோ தேஜன் கிட்ட அப்படியே சிவன் கேட்குறாரு,
சார் இது என்ன சார் இது? இது சரிப்படாதா சார்? நம்ம கேங்ல பொண்ணுங்கலாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம டேஜுன்னு சொல்ல, டேய் என்னடா அப்படி சொல்றா? நானும் இப்ப என்ன பண்றது? எனக்கு மனசே மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன சூப்பர்மேன் யோசிக்கிறீங்க? என்னை காப்பாத்துனீங்க, ஆபத்துல இருந்து பாதி காப்பாத்திட்டீங்க. அப்புறம் உங்க வீட்ல என்ன வச்சுக்க மாட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன சொன்னாலும் செய்வியா? அப்படின்னு ஜெர்மன் கேட்குறாரு. ஆ என்ன சொன்னாலும் செய்வேன். சரி வண்டியில ஏறு. அப்படின்னு உடனே டேஜுன்னு சார் அப்படின்னு பார்க்குறான் அவரு. ஏன்னா அங்க இருக்கிறதே முக்காவாசி பசங்க தான். ஐ மீன் ஃபுல்லா ஆம்பளைங்க தானே இருப்பாங்க மாஃபியானாலே. இதுல ஒரு பொண்ணு வந்து சேர்த்தா பிரச்சனை ஜெர்மனுக்கு தான். சார் இங்க பாருங்க, நீங்க மட்டும் பொண்ணு இப்படிலாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. புரியுதா இல்லையா? டேய் வண்டியில ஏறு, வண்டிய ஓட்டு. ஆ உன் பேரு வயன், வண்டியில ஏறு. ஆ ஓகே சூப்பர்மேன். அப்படின்னு நீங்க ரொம்ப ஹாப்பியாகுறீங்களா? எதுக்கு சூப்பர்மேன்ற? அதான் சொன்னேன்ல, என்ன ஆபத்துலேருந்து காப்பாத்துனது நீங்க. அப்புறம் உங்க சூப்பர்மேன் சொல்லாம உங்கள என்ன சொல்ல? அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஜெர்மனுக்கு ஒரு மாரி அது ஒரு மாரி ப்ரௌடா ஆகுது. டேஜுனும் சார் சரியில்லையே அப்படின்னு வண்டிய பார்த்துட்டு ஓட்டுறா டேய் அப்படின்னு ஜெர்மன் சொல்றாரு. சரிதான் டைம் போயிருக்கும். நீங்க அப்படியே தூங்கியிருப்பீங்க. நைட் ஆயிருக்கும். ஜெர்மன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ சடனா பிரேக் போடுறாரு ஜெர்மன். ஐ மீன் டேஜுன் போடுறாரு. இப்போ நீங்க சட்டுன்னு அங்க இருக்க சீட்ல போய் இடிச்சுக்கிட்டு அம்மா அப்படி கத்துறீங்க. ஜெர்மன் டக்குன்னு திரும்பி வாயின் என்னாச்சு அப்படி கேட்குறாரு. ஆ சூப்பர்மேன் இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்படியே மண்டையிலேருந்து ப்ளீட் ஆகுது. என்னங்க லைட்டா இடிச்சாலும் உங்களுக்கு ப்ளீட் ஆயிடுது. ஸோ ஜிமன் பார்த்துட்டு ஏய் ஐயோ! அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேடுறாரு. டேஜனுக்கு இதெல்லாம் சரியில்ல. யார்ரா இவரு? இவரு இந்த மாரிலாம் பண்ண மாட்டாரே! இந்த பிள்ளைக்கு என்ன இப்படி பண்றாரேன்னு சொல்லும்போது, இப்போ ஜிம்மன பார்த்து டேஜன், சார் என்ன சார் தேடுறீங்க? டேய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க? அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி தேடுறாரு. ஆ சூப்பர்மேன் வலிக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்க அழ ஆரம்பிச்சுடுறீங்களா? ஜிம்மனுக்கு வாய நீரு ஒரு நிமிஷம். அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேடி அப்படி இப்படி எடுத்துக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விடுறாரு. சூப்பர்மேன் 2வது தாட்டியே என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க உண்மையான சூப்பர்மேன் தான் நீங்க. அப்படின்னு இப்போ நீங்க சொல்றீங்களா? சின்மைக்கு ஒரு மாரி இதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர்மேன் நீங்க கூப்பிடும்போது. அவளுக்கு என்னமோ ப்ரௌட் ஆகுது. ஆ ம் வண்டி ஓட்டு. அப்படியே டேஜனும் அப்படியே ஆன்னு வாய தொறந்து பார்த்துருப்பாரா? வாய மூட்டு வண்டி ஓட்டு. அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் சொன்னதுக்கப்புறம் டேஜன் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போறாரு. அப்படியே ஒரு மேன்ஷன் வருது. சூப்பர்மேன் இதான் வீடா என்ன? இது வீடு இல்ல. மேன்ஷன். மேன்ஷன்னா? ஏன்னா வயன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே படிச்சிருப்பான். ஸோ அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அவள் அப்படியே பார்க்குறா. பெருசா பங்களா மாரி இருக்கு ஜிம்மனோட மேன்ஷன். மேன்ஷனா ரொம்ப பெரிய வீடு இல்ல. ஸோ அப்படியே பிளாக் கலர் தீம்ல அப்படி இருக்கு. ஜிம்மன் இப்போ அப்படியே கால் பண்ணி ஏதோ யார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. உடனே ஒரு உமன் மேட் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்படின்னு ஜிம்மன் சொல்ல மாட்டே ஜிம் பின்னாடில இருந்து சார் 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 என்ன சார் திடீர்னு மேடுலாம்? நம்ம இதில் மேடே கிடையாதே. அது வாயினோட்டால அதான் சார் அந்த பொண்ணு நீங்கள் மட்டும் அம்மோன்னு விட்டு போறீங்க. ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வாயன் இறங்கி வரமாட்டியா அப்படி ஜிம்மன் கேட்குறேன். சூப்பர்மேன் தனியாக விட்டு போறீங்க. போங்க சூப்பர்மேன் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு வாயின் மட்டும் குழந்தைத்தனமா ஏச்சுவரா. ஸோ ஜிம்மனுக்கு அந்த ஒரு 25 இருக்கும். உங்களுக்கு ஒரு 15 இருக்குங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் மட்டும் இறங்கி எப்படி போயிட்டு இருக்கீங்களா? ஜிம்மன் மட்டும் இவளுக்கு என்ன வழி தெரிஞ்ச மாதிரி போறா. ஏய் வயன் இல்லு அப்படி சொல்லிட்டு நீங்க மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருக்கீங்க. வயன் இல்லு. என்ன சூப்பர்மேன் வீடை பார்க்கணும் ஆசையா இருக்கு இருங்க. அம்மாடி எவ்வளோ பெரிய வீடு. இவ்வளோ பெரிய வீடுலாம் நான் பார்த்தது கூட கிடையாது. படத்துல பார்த்துருக்கேன். நான் வேலை செஞ்ச வீடு கூட இவ்வளோ பெருசு இல்லை. 2 மாடி தான் இருக்கும். இதென்ன அம்மா பெருசு அப்படி சுத்திட்டு ஜிம்மன் மேல பொத்து நினைச்சிருங்க. சாரி சூப்பர்மேன் இது தெரியாம அடிச்சிட்டேன். சூப்பர்மேன் சொல்லிட்டு நிறுத்து. என்ன சார் கூப்பிட்டு. சார்ண்ணா உங்களை போய் சார் கூப்பிட முடியுமா சூப்பர்மேன்? நீங்கள் சூப்பர்மேன் நான் உங்களை சூப்பர்மேன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அப்படின்னு ஜிம்மன் சொல்லிட்டு விளையாண்டுருக்கா வயன். என்னடா இப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு சூப்பர்மேன் சொல்கிறது அவருக்கு என்னமோ ஒரு புது ஃபீலிங் கொடுக்குது. இதெல்லாம் வந்து டேஜன் பார்த்துட்டு சரியில்லைன்ட்டு போகிறாரு. என்னடா சரியில்லை அப்படின்ற ஜிம்மன் கேட்டோன்னே ஒரே ஸ்டாப் தான். அப்படியே அவருக்கு அவரோட வாயில் ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதே சைட் அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் நல்லா ஷோபால படுத்து தூங்குறீங்க. ஜிம்மன் அப்படிதான் ஒரு ரூமில் இருந்து ஏஞ்சி அப்படியே வந்து பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங்காக ஒரு மெய்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து உங்களை எழுப்பி விடுறாங்க. உமன் மெய்டு தான்.
அவங்களுக்கு ஒரு 40 ப்ளஸ் இருக்கும். அவங்க வந்து உங்கள எழுப்புறாங்க. "மா, மா, ஏம்மா பொண்ணே எழுந்திரிம்மா" அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. நீங்களும் ஏந்திச்சு, "ஆ யாரு? அம்மா பேய்" அப்படின்னு நீங்க ஏந்திச்சு ஜக்குன்னு ஆயிடுது உங்களுக்கு ஒரு மாதிரி. அது ஆக்சுவலி மேடு. நீங்க பயந்துட்டீங்க. அவங்க அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டோனே பயந்துட்டீங்க. ஸோ கேஷுவலா அவங்க போடுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்கும். நீங்க யார் நீங்க? அப்படி கேட்குறீங்க. "ஆ நான் மேடு. மெயின்னா வேலை செய்றவங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளும்மா" அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்க ஆ எ என்ன சொல்லணும்? "ம்மா நீ இப்ப சின்ன பொண்ணுனால சார் உன்ன பார்த்துக்க சொல்லி உன்ன ஒப்படைச்சிருக்காரு." "யாரு? சூப்பர்மேனா?" அப்படி கேட்குறீங்க. இங்க மேடு ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பேசுற லாங்குவேஜும் இப்படி குழந்தைத்தனமா பேசுறது. "ஐயோ! என்னடா இந்த பிள்ளை இவ்ளோ குழந்தைத்தனமா இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஆ "சூப்பர்மேன்னா யாரும்மா?" அப்படின்னு ஒரு டேஜனும். "ம். அம்மாயன். ஆ உன்னோட சூப்பர்மேன் தான் அரேஞ்ச் பண்ணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் வராரு. எதுக்கு?" "நானே எல்லாம் பார்த்துப்பேனே. எனக்கு செய்ய தெரியும்." "ஃபைன். இது உன் சேஃப்டிக்கு தான்." அப்படின்னு டேஜன் சொல்றாரு. அவன் ஏன் சூப்பர்மேன் எங்க? அப்படி சொல்லும்போது ஜெகன் அப்படியே அழகா கோட் சூட்லாம் போட்டு ஒரு மாஃபியா தீம்ல அப்படி கிளம்பி வராரா? நீங்க பார்க்குறீங்க. "சூப்பர்மேன் குட் மார்னிங்" அப்படின்றீங்க. இப்ப ஜெர்மனுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குல்ல. ஸோ அப்படியே தான் ஜெர்மனும் சிரிச்சுக்கிட்டே, "ம் குட் மார்னிங். என்னவன் நல்லா தூங்குனியா?" "ம் ஆமா. இது ஏன் இவ்ளோ சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்கு? நான் இதுவரைக்கும் தரையில தான் படுத்திருக்கேன். அதுவும் பாய் போட்டு துணி போட்டு படுத்திருக்கேன். இது நல்லா இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு கால் வைக்க சூப்பரா இருந்துச்சு. நன்றி சூப்பர்மேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு நீங்க சொல்லும்போது, சிம்பனுமே இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு ஆக்சுவலி எப்பயோ. ஆனா வந்து கூட இவ்வளவா அவர் நெனச்சது கிடையாது. ஆனா நீங்க இவ்ளோ சொல்றீங்களா? ஜெமின் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு உங்களே தான். குழந்தைத்தனமா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சூப்பர்மேன் எங்க ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டு எங்க போறீங்க? ஜெமின் வந்து எப்படின்னா லைக் வந்து கோட் சூட்லாம் போட்டு லாங் கோட் பிளாக் கலர்ல ஆம், எனக்கு ஒர்க் இருக்கு. ஸோ நான் போணும். நீ இருந்துக்கோ. மேட் ஆன்ட்டிட்ட என்ன வேணாலும் கேளு. நீங்க பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் வெளிய போக்கூடாது. இங்கேயே கார்டன் ஏரியாக்குள்ளேயே இரு. சரியா? அவங்க கூட கதை பேசுனா பேசு. வெளியலாம் போக்கூடாது. பாடி கார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. வெளிய போகணும்னு. புரியுதா? நீ இப்போ இருக்கிறது என் வீடு. ஆ ஓகே சூப்பர்மேன். நான் வந்து எங்கேயும் போமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்கள விட்டு எங்க போறேன் சூப்பர்மேன்? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்களா? ஜெர்மன் ஒண்ணு சிரிச்சுட்டு, "சரி ஓகே. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே டேஜூன்லாம், "மிஸ் ஹேருக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி. ஜெர்மன் வந்து இப்போ உங்கள பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறாரு வர வர. நீங்க இப்படி நடந்துக்கிற இதுவரைக்கும் ஜெர்மன் வந்து யார்கிட்டயும் இப்படி யார பத்தி இப்படி பேசினது கிடையாது. அது டேஜூனுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்பதான் வந்த உடனே இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க அந்த குழந்தனமா பேச திரும்ப திரும்ப அவரு பேசி பேசி அவரோட டோன்ல அவ எப்படி "சூப்பர்மேன் குட் மார்னிங்." என்ன மாரிலாம் பேசுறா பாத்தியா? அப்படின்னு அவரு உங்கள வந்து இமிட்டேட் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்காரு. தேஜ் இன்னும் சிரிச்சுட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப நாள் ஆச்சு சார சிரிச்சு பார்த்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு டேஜூன். இதே சார் உங்கள பார்க்கலாம். நீங்க சாப்பிடவே மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கல. ஆஹா எனக்கு ஃபுட் பிடிக்கல ஆன்டி. வேணாம் அப்படின்ற மாரி பாரும்மா கொஞ்சம் கொஞ்சம் அம்மா குடுக்குறேன்ல அப்படின்னு ஸ்டாப் ஆயிடுறீங்க. என்ன சொன்னீங்க? அப்படி கேட்குறீங்க. அது அம்மா குடுத்தா வாங்க மாட்டியா? அப்படின்னு கொஞ்சம் எமோஷனல் பிரேக் டவுனா பேசினோனே, "சாரிம்மா மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. எப்ப ஆன்டின்னு சொன்னீங்களோ, அடுத்த செகண்ட் அம்மான்ட்டீங்களா? அவங்க சிரிச்சுக்கிட்டே, "ஃபைன்ம்மா வாங்கிக்கோ." அப்படியே அன்னையிலேருந்து உங்கள அவங்களோட புள்ள மாரி பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா உங்களுக்குன்னு யாருமே இல்ல ஜிம்முன்னு சொல்லியிருப்பாரு. அன்னையிலேருந்து உங்கள பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் டேஸஸ் போகும். நீங்க நெறைய டைம் ஜிம்மன மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஜிம்மன் 1 மந்த், 2 மந்த்ன்னு சொல்லிட்டு ஒர்க்ன்னு சொல்லிட்டு வெளியூர் புசான் அந்த மாரி சியோல தாண்டி வெளிய போற மாரிலாம் இருந்திருக்கும். ஸோ, இப்படி எல்லாமே நடந்திருக்கும். இப்போ அப்படியே அப்படியே வாங்க. ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு 20 ப்ளஸ் இருக்கும். நீங்க அப்படிதான் வாசல்லயே நிக்கிறீங்க. கையில ஒரு பேப்பர் ஃப்ளவர் பொக்கே மாரி ஒண்ணு ரெடி பண்ணி, பெயிண்ட்லாம் அடிச்சு, அழகா வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க. இப்போ மேடு ஆன்ட்டிக்கு கொஞ்சம் வயசா இருக்கும். உங்களுக்கு ஒரு 45 ப்ளஸ் இருக்கும். அவங்க அப்படியே, "என்ன வேணுமா? யாருக்கா வெயிட் பண்ற?" அப்படி கேட்க, "வேற யாரு? என் சூப்பர் மேனுக்கு தான். அவர் வேற ஏன் இன்னும் இவ்ளோ லேட் பண்றாரு? ம். நான் எப்பயோ அவர வாங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் ரொம்ப லேட் பண்றாரு." அப்படின்னோனே, இப்போ அப்படியே தான் அவங்க கேட்குறாங்க.
நான் ரொம்ப நாள் கேட்கணும்னு நெனச்சேன். "ஏன் நீ சூப்பர்மேன் சொல்ற?" அப்படின்னு மேட் ஆன்ட்டி கேட்க ஐ மீன் மேட் ஆன்ட்டி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சின்ன வயசுல அவர் உங்கள காப்பாத்துனார்ல ஜெமன் அது எல்லாமே சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள காப்பாத்துனார்ல. ஸோ அவர் 5 வருஷம் காப்பாத்தி உங்கள இத்தன நாள் அவர் கூட வச்சிருக்கும்போது, அவர் ரொம்ப தப்பால இல்லீகலா உங்ககிட்ட எதுவுமே பண்ண கிடையாது. உங்கள நல்லா சேஃபா, செக்யூரா பார்த்துக்கணும்னு தான் அவரோட எண்ணமே. அவர் உங்கள டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க அவர கலாய்க்கிறேன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே அந்த 5 வருஷம் சூப்பரா அழகா நடந்திருக்கும். இப்போ அப்படிதான் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஜிம்மன் மேல ஃபாலோ ஆயிட்டீங்க. ஐ மீன் லவ் மாஃபியா மேல சூப்பர்மேன் சூப்பர்மேன் சொல்லிட்டு அப்படியே இருக்க முடியுமா? எனக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குல்லடா அப்படி சொல்லிட்டு நீங்க ஜெமின் மேல ஃபாலோ ஆயிருப்பீங்க. ஸோ அதான் அவருக்காக ஃப்ளவர் பொக்கே செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெமனுக்காக. இதே சைடு ஜெர்மன் பார்க்கலாம். ஜெர்மனும் டேஜோனும் அப்படிதாங்க பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க கார்ல. ஸோ அவரு ஒரு மாஃபியா இல்ல. ஸோ அவருக்கும் மாஃபியானா நெறைய ஒர்க் இருந்திருக்கும். அவர் பூசான் கிட்ட அப்படி இப்படின்னு போயிருப்பாரு ரொம்ப தூரம். ஸோ நீங்க ஜெர்மன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெர்மனுக்காக. ஆக்சுவலி உங்களுக்கு ஜெர்மன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து ஜெர்மன பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம ஜெர்மன் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக கேர் எடுத்து என்னைக்குமே உங்ககிட்ட டேஞ்சரஸா, அக்ரெசிவா பேசினதே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பொண்ணு. ப்ளஸ் அவர் இந்த மாரி விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் பார்த்து சேஃப்கார்டா பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு உங்கள. சரி இவ பொண்ணு, இவ வந்து சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜெர்மனுக்கும் உங்களுக்கும் நெறைய ஏஜ் கேப் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்மன் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்ட் எல்லாமே குடுப்பாரு. இப்படி தான் டேஸஸ்லாம் போயிருக்கும். ஸோ ஃபைனலி இப்போ ஜெர்மன் அப்படியே கார் எடுத்துட்டு நேரா வராரு. அவருமே உங்கள மிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களோட குறும்புத்தனம். நீங்க இன்னுமே அந்த சின்ன வயசுல சூப்பர்மேன் சூப்பர்மேன் சொல்லிட்டு இருப்பீங்க. இன்னுமே நீங்க விட கிடையாது. இன்னுமே நீங்க விடல. இன்னுமே சொல்லிட்டு இருப்பீங்க. பார்த்தா சூப்பர்மேன் தான். ஜிம்முன்னு கூப்பிட மாட்டீங்க, சார்ன்னு கூப்பிட மாட்டீங்க. எடுத்தோனே சூப்பர்மேன் சூப்பர்மேன் அதான் கூப்பிடுவீங்க. இப்போ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மனோட காரும் ஃபைனலி வந்துருச்சு. ஸோ நீங்க பார்க்குறீங்க. ஏய் சூப்பர்மேன் வந்துட்டாரு, சூப்பர்மேன் வந்துட்டாரு. ஆ அம்மா சூப்பர்மேன் வந்துட்டாரு. அப்படின்ற மாரி சொன்னோனே அவங்களும் இப்போ அப்படிதான் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜெர்மன் அப்படியே மாஸா, கெத்தா கண்ணுல ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டேஜானோட நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ பின்னாடி பாடி கார்டு எல்லாருமே வராங்க. இப்ப நீங்க அப்படியேதான் ஜெமின் வர அந்த வாசப்படி வரைக்கும், அப்படியே அந்த கேட் வரைக்கும் போறீங்க. பாடிகார்ட்லாம் நின்னு, "டேய் நம்ம ஜெமினுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே பண்ணி விடுறாங்க." ஸோ அப்படி ஜெமின் இறங்கி வராரு. நீங்க அங்கேயே இருந்து பிரைட் ஸ்மைலோட ஜெமினை பார்க்க வரீங்களா? ஜெமினோட கண்ணு உங்கள மட்டும் தாங்க தேடுது. ஸோ அவரும் உங்கள பார்க்குறாரு. நீங்க அப்படியே கையில ஃப்ளவர் பொக்கேயோட ஐ மீன் அது நீங்களே பண்ணது பேப்பர்ல. ஸோ அப்படியே அப்படியே வரீங்க. அது நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில ஏதாவது கிராஃப்ட் பண்ணுவீங்க. வீட்ல சும்மா தானே இருக்கோம். அப்படி சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவீங்க. அப்படிதான் ஜிம்ன பார்க்கறதுக்காக அப்படியே அந்த கையில அதோட வரீங்க. கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சு ரொம்ப அழகா இருக்கும். அதோட வரீங்க. ஜிம்மன் பார்த்துட்டுருக்காரு. "சூப்பர்மேன்" அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரீங்க. ஜிம்மனும் "ஏய் கத்தாத" அப்படின்றாரு. "ஐயோ! சூப்பர்மேன் வந்துட்டீங்க வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜிம்மன ஹக் பண்ணிக்கிறீங்க. இத பின்னாடிலேருந்து மேட் ஆன்ட்டி பார்த்து சிரிக்கிறாங்க. "வயன் என்ன பண்ற? ம் எப்படி இருக்கா? சாப்பிட்டியா?" அப்படின்னு ஜிம்மன் ரொம்ப பாசமா கேட்குறாரு. ம் சாப்பிடு சூப்பர்மேன். நீங்க என்ன இப்படி அழைச்சு போயிட்டீங்க? போனதே 2 மாசம் 3 மாசம் தான். எதுக்கு இப்படி அழைச்சு போயிட்டீங்க? ஆமா, நீங்க ஏன் இப்படி அழைச்சு போயிட்டீங்க? அப்படின்னு டேஜன பார்த்து கேட்குறீங்க. ம் நாங்க ஒழுங்கா சாப்பிடல. உன் கையில சாப்பிடணும் தான் வந்திருக்கோம். அப்படின்னு டேஜன் சொல்றாரு. ஆக்சுவலி நீங்க வளர, வளர நம்ம மேட் ஆன்ட்டிகிட்ட எல்லாத்தையும் கத்துருப்பீங்க. இப்படிலாம் சமைக்கணும், என்னென்ன ஆட் பண்ணணும், இப்படிலாம் இது பண்ண ப்ராப்பரா சமைக்கணுன்றது எல்லாமே நீங்க மேட் ஆன்ட்டிகிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அதாவது ஜெமனுக்கும் டேஜுனுக்குமே தெரியும். நீங்க சூப்பரா சமைப்பீங்க. அதுவும் உங்க கையில ஜெமன் விரும்பி, விரும்பி சாப்பிடுவாரு. ஸோ அப்பதான் ஜெமன், ம் உன் கையால சாப்பிடுறதுக்கு தான் எளச்சு போயிட்டேன். ஐயோ! சூப்பர்மேன் இப்படி தெரிஞ்சா நான் அங்கேயே எடுத்துட்டு வந்திருப்பேன். அப்படின்னு நீங்க விளையாட்டா சொல்றீங்க. உங்களுக்கு பூசான் எவ்வளோ தூரம் ஏன்னா நீங்க வெளி உலகத்தையே நீங்க இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஜெர்மன் வீட்லயே இருப்பீங்க. அங்க கார்டன்ல சுத்துவீங்க. அதுவும் வீடு வேற ரொம்ப பெருசு வேறல்ல. ஸோ நீங்க அங்கேயே தான் சுத்தி சுத்தி வளர்ந்த பொண்ணு. நீங்க இதுவரைக்கும் வெளிய போனதில்ல. ஏன்னா ஜெர்மன் விட்டதில்ல. ஜெர்மனோட எனிமீஸ் பயங்கரமான ஆளுங்க. உங்கள டார்கெட்டா வச்சு கண்டிப்பா நெறைய விஷயங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஜெர்மன் ரொம்ப உங்கள சேஃபா ஒரு செக்யூரா பார்த்துக்கிறாரு. அவரோட குடும்பத்தில பொறக்காத ஒரு பொண்ணு தான் நீங்க. இருந்தாலும் உங்கள ஒரு சேஃப்கார்டா பார்த்துட்ருக்காரு. ஏன்ன்றதெல்லாம் நம்ம கதை போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படிதான் நீங்க சரி சூப்பர்மேன் பரவால்ல. உங்களுக்கு நான் சமைச்சு நான் தரேன். அதுக்கு முன்னாடி இந்தாங்க அப்படின்னு ஃப்ளவர் அந்த பொக்கே தரீங்க பேப்பர்ல செஞ்சது. இப்போ ஜிம்மன் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்த? சொல்லு பாப்போம். அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. ஆ இது நான் நெறைய தாட்டி செஞ்சிருக்கேன். அப்பலாம் எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ 10 நிமிஷம் தான் ஆச்சு சூப்பர்மேன். பேப்பரா செஞ்சேன். ஆமா, என்ன பேப்பர் இது? அப்படி ஜெமின் பார்க்குறாரு. ஜெமினோட பழைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அது நீங்க ஜெமினோட ரூம்ல போய் எடுத்துப்பீங்க. இப்படி ஜெமின ஒரு மாரி பார்க்குறீங்க.
ஐயோ! இது சூப்பர்மேனோட பழைய ஃபைல்ஸ்ல திட்டுவாரா? அ அ சூப்பர்மேன் அது அப்படின்னு ஜெமினி பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஜெமினோட பழைய ஃபைல்ஸ் இருக்கும். பேப்பர் அங்க இல்லங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிப்பீங்க, தேடிப்பீங்க. அப்போ ஜெமினோட ரூம்ல நெறைய பேப்பர்ஸ் கீழ விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்துப்பீங்க. ஸோ ஜெமினோட அடுத்தடுத்த டார்கெட் அவர் பேப்பர்ல போட்டு டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு. அதுதான் அது. நீங்க கீழ தானே விழுந்து கிடக்குது. பரவால்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அத வச்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஜெமினி அப்படியே உங்கள அடிக்கிற மாரி வந்துட்டு அப்படியே அவரு உங்கள பார்த்துட்டு, "இது பழசுதான். பரவால்ல. எனக்கும் தேவையில்ல. பட் ஆனா கீழ இருக்க பொருள்லாம் வச்சு சூப்பரா பண்றியே! உன்னால திறமை இருக்கும்." அப்படியே சொல்லிட்டு ஜெமின் போயிடுறாரு. நீங்க சிரிச்சுட்டு, "ஐயோ! அடிச்சுருவாருன்னு நெனச்சேன்." இப்ப சூப்பர்மேன் அப்படியே ஐ மீன் ஜிமின் கூட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்குள்ள போறீங்க. ஜிமின் அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க சமைச்ச சாப்பாடு தான். ஜிமினுக்கு ரொம்ப ஒரு டிஷ் பிடிக்கும். அதுதான் ஜிமினுக்கு நீங்க குடுக்குறீங்க. ஜிமினும் விரும்பி விரும்பி சாப்பிட டேஜோன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. டேஜோன் ஒர்க் இருக்குன்னு அவர் கிளம்புறாரு. ஜிமின் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்க ஜிமினுக்காக அப்படியே ரூமுக்கு போறீங்க. ஸோ ஜிமின் கொஞ்சம் டயர்டா இருந்திருப்பார்ல. சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஜோன் அப்பதான் அவரு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு மேல சட்டையே இல்லாம வந்திருப்பாரு. வெறும் பேண்ட் மட்டும் போட்டுட்டு வருவாரு. நீங்க ஐயோ! சாரி, சாரி, சாரி சூப்பர்மேன் அப்படின்றீங்க. இப்போ ஜிவன் பார்த்துட்டு, ஆ பரவால்ல உள்ள வா. ஆ இல்ல வேணாம். நீங்க ட்ரெஸ் போடுங்க. மேல எதுவுமே போடாம இருக்கீங்க சூப்பர்மேன் அப்படின்றீங்க. இதுல என்ன இருக்கு? உள்ள வா. அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படி உங்கள உள்ள கூப்பிடுறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ஜிம்மனோட ஆப்ஸு, செஸ்ட்டு அதெல்லாம் பார்க்குறீங்களா? சூப்பர்மேன் இதெல்லாம் எப்போ வளர்த்தீங்க? இவ்ளோ பெருசு பெருசா இருக்கு. அப்படி கேட்குறீங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. முன்னாடியே அதெல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ணி செம்மையா வளர்த்துட்டேன். நல்லா இருக்குல்ல? அப்படின்னு ஜிம்மன் உங்கள டீஸ் பண்றாரு. போங்க சூப்பர்மேன். இதோட பெருசு பெருசாலாம் நான் பார்த்துருக்கேன். இது சின்னது தான் அப்படின்றீங்க. ஓ! பெருசா வேணுமா? பெருசா பண்ணி காட்டவா சூப்பர்மேன்? ஆ இல்ல, இல்ல இதே போதும். ரொம்ப பண்ணாதீங்க. அப்புறம் உடம்புல பிரச்சனை வந்துரும். ஆ என்ன பிரச்சனை வரும்? ஆம் ஓவரா வெயிட் தூக்குனா ஹார்ட் அட்டாக் வருமா? நான் பார்த்துருக்கேன் டிவில. அப்படின்றீங்க. இந்த மாரி தாங்க உங்க லைஃப் போயிருக்கும். டிவி இல்லைன்னா ஜிம்மனோட அந்த மேன்ஷன் இருக்கிற ஏரியால மட்டும் தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஜிம்மன் வெளியலாம் காமிச்சதில்ல. இப்போ ஜிம்மன் பக்கத்துல உட்காந்துட்டு, சூப்பர்மேன் சொல்லுவேன். எனக்கு ஒரு ஆசை. என்னது? என்ன வெளிய கூட்டு போறீங்களா? ப்ளீஸ். எனக்கு வெளிய போகணும் ஆசையா இருக்கு. எனக்கு வெளிய எங்கேயாவது கூட்டு போங்களேன். கிட்டத்தட்ட 5, 6 வருஷமா நான் இங்கேயே தான் இருக்கேன். என்ன வெளிய கூட்டு போனீங்கன்னா, கொஞ்சம் வெளி உலகத்த பார்த்த மாரியும் இருக்கும். ப்ளீஸ் கூட்டு போங்களேன். அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பீங்க. ஜிம்மனோட ஐஸ்லாம் ஒய்ட் ஆகுது. இருந்தாலும் ஒரு கஷ்டமா இருக்கு. ஒரு புள்ளைய எவ்வளோ நாளுங்க ஒரு கூண்டுல அடைச்ச மாரி இருக்கும். அவளுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ஸோ ஜிம்மன் ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறாரு. ஏன் இவளெல்லாம் கூட்டு போணும்? இவ இந்த வீட்ல தானே இருக்கணும். ஏன் போணும்? அப்படின்னு ஒரு கோவம் வந்தாலும், அவருமே ஒரு மனுஷன் தானே. கொஞ்சம் அவருமே அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஐ மீன் ஒயனோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ ஜிம்மன் என்ன பண்றாருன்னா, கூட்டு போறேன். ஆ உண்மையாவா? உண்மையாவா? அப்படி கேட்குறீங்க. ம். ஆனா ஒரு கண்டிஷன். ஆ என்ன? ஆ கூட்டு போவேன். ஆனா நீ ஃபுல் கவர்ல வரணும். ஒரு ஆம்பள மாரி. அப்படின்னு ஜெமன் சொல்ல, சூப்பர்மேன் என்ன இது? இதெல்லாம் போங்கு. நான் எப்படி ஆம்பள மாரி? அதெல்லாம் நான் மேட ஆன்ட்டிட்ட சொல்றேன். அப்படி இருந்தா நான் உன்ன ஈவினிங் கூட்டு போறேன். இல்லன்னா ஓகே. வேணான்னா போ. ஆ அதெல்லாம் வேணாம். நீங்க சொல்ற மாரி நான் வரேன். ஆனா நான் வெளிய போணும். அப்படின்றீங்க. சரி ஓகே ஃபைன். நான் சொல்ற மாரி கெட்டப்ல வா. வெளிய போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைம்க்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்க அப்படியே ஃபுல்லா ஒரு பாய் கெட்டப்ல பேண்ட் போட்டு, ஷர்ட்டு போட்டு, கோட்டு போட்டு, கொண்ட கட்டியிருக்கீங்க. ஏன்னா முடி நெறையா இருக்கும்ல. கொண்ட போட்டு அது தலையில ஏதோ தொப்பி மாரி போட்டிருக்கீங்க. ஸோ கண்ணாடி போட்டிருக்கீங்க. சூப்பர்மேன் என்ன சூப்பர்மேன் இது? இப்படிலாம் என்ன கூட்டு போறீங்க? என்ன ஆக போகுது? அப்படி கேட்குறீங்க. இங்க பாரு என்னோட எனிமீஸ்லாம் உன்ன பார்த்தாங்கன்னா, உன்ன டார்கெட்டா வச்சு என்ன என்ன வேணா பண்ணலாம். ஓ சூப்பர்மேனுக்கு அடிபட்ட பரவாயில்லையா? ஆ ஐயய்யோ! அப்பலாம் எதுவும் ஆகக்கூடாது. நான் ஆக விட மாட்டேன்ப்பா. உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா, என் உயிர விட்டுருவேன். அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஜிம்முக்கு எல்லாமே ஹிட் ஆகுது. நமக்காக ஏன் இந்த பொண்ணு இவ்ளோ இது பண்ணணும்? அப்படின்னு அவருக்கு யோசனை இருக்கு. இருந்தாலும் நீங்க ஜிம்மன லவ் பண்றீங்க ஒன் சைடா. ஆனா ஜிம்மன் இனிமே உங்க மேல அந்த லவ் ஃபீலிங் இன்னும் அவருக்கு வரல. அவர் ஒரு மாஃபியா. இருந்தாலும் லவ் ஃபீலிங் அவருக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா, வரும். நல்லாவே வரும். ஒயினோட நல்லாவே அவருக்கு வரும். ஆனா இப்போ இல்ல. வேணான்னு அவரு விட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே தான் இப்போ ஜெமன் அப்படியே கார்ல உட்கார, நீங்க
சூப்பர்மேன், என்ன சூப்பர்மேன் நீங்க? தேஜுனே நம்ம கூடவா? அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. வளவளன்னு பேசிட்டே வருவாரு. அவரையும் கூட்டு போறீங்க. அவரும் வேணாமே, நம்ம மட்டும் போலாம். அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. தனியா போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஜிம்மன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்க. இப்போ ஜிம்மன் அப்படி தேஜுன பார்க்க, ம். இப்ப என்னப்பா? வெளிய போணுமா? வெளிய போயிடுறேன். அப்படின்னு தேஜன் இறங்கிடுறாரு. ஜிம்மன் சிரிச்சுக்கிட்டே, போதுமா? அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. போதும். சூப்பர்மேன் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, இந்த கொரியால ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜோட பேர் பார்த்தீங்கன்னா பேம்போ பிரிட்ஜ். சியோலே ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ்ன்னு சொல்லலாம். அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டிங்லாம் வச்சு அதுலேருந்து தண்ணி வரும். கீழே தண்ணி போகும். என்ன பிரிட்ஜ் மேலேருந்து தண்ணிலாம் போகிற மாதிரி செட்டப் சூப்பராக எல்இடி லைட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், பேம்போ பிரிட்ஜ்ன்னு போட்டு பாருங்கள் வரும். சியோல பேம்போ பிரிட்ஜ் அப்படி போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த பிரிட்ஜ் கிட்ட நீங்கள் காட்டுறீங்க. ஜெர்மன் அப்படி எங்கயா? அப்படி ஜிம் கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா இங்கே வரணும்னு. பரவாயில்ல, என் சூப்பர் மேனோட வந்திருக்கேன். ஒன் ஒன்று தப்பா எடுத்துக்காத. ஆ என்ன சூப்பர்மேன், என்ன ஏதாவது ஏதாவது வேணாமா? இல்லைன்னா வேற எங்கேயா போகலாமா? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச இடம், அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகலன்னா எப்படி? அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. அவர் மாஃபியா தான். இல்லைனாலும் அவர் உங்கள் மனசை புரிஞ்சுக்க இத்தனை நாள் அவர் கூட இருந்திருக்கீங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணா அவர் உங்களை நல்லா பார்த்துருக்காரு. இருந்தாலும் நீங்கள் ஆசையாக கேட்ட ஒரு இடத்த கூப்பிட்டு போக முடியலன்னு கஷ்டம்தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேம்போ பிரிட்ஜுக்கு எகுதாப்பில் கொஞ்சம் தூரம் பேம்போ பிரிட்ஜ் அங்கே இருக்குன்னா கொஞ்சம் செடி புதர்லாம் இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய பீப்புள் அங்கே பேம்போ பிரிட்ஜுக்கு வருவாங்க, வந்து வீடியோஸ் எடுக்கிறது அப்படி இப்படி பண்ணுவாங்க. அங்கே இவங்கெல்லாம் ஒரு ஆளாக இருந்தால் ப்ராப்ளம் ஆகும்ல. மாஃபியா வந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் ஜிம்மை கொஞ்சம் தூரம் அப்படி கொண்டு போயிடுறாரு. எங்கே ஏன் சூப்பர்மேன் நீங்கள் நடத்துனீங்க அப்படி கேட்குறீங்க. ஜிம்மன் இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு, அங்கே நிறையா பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன் சேஃப்டி என் சேஃப்டி முக்கியம். உன்னை யாரோ பார்த்துட்டாங்கன்னா தென் என்னைய பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். வெளியே வந்தது பெரிய விஷயம், அது ஒன்றை கூப்பிட்டுட்டு வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உன் சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால தான் உனக்கு நான் கூப்பிட்டு வந்தேன். ஸோ புரிஞ்சுக்கோ. ஒரு நாள் நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா யாருமே இல்லாத டைமாக நம்ம போகலாம் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கார்லேருந்து இறங்கி வரேங்க. அங்கே என்ன தெரியல, அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்குது. சியோல்னாலே காற்று ரொம்ப சில்லுன்னு அடிக்கும்ல. ஸோ அது போல் தான் அங்கே அப்படியே ஒரு ஃப்ரீ ஏர் அப்படியே உங்கள் மேலே வந்து படுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஜிம்மன் பின்னாடிலேருந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எப்படியும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் அந்த மேன்ஷன்லேயே இருந்திருப்பீங்க. வெளியே வந்து இப்போ அந்த இயற்கையை வந்து ஃபீல் பண்ணும்போது ஜிம்மனால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க, அவுட் சைடு வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு ஜிம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பண்ணுறத அப்படியே கையை ரெண்டுத்தையும் கட்டிக்கிட்டு அவர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்னு பார்க்கலாம். நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க, என்னடா அது இவ்வளோ பெரிய மாஃபியா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆம்பளை வேஷம் போட்டுட்டு ஒரு பொண்ணு பேம்போ பிரிட்ஜ் பக்கத்தில் இங்கே நின்று இந்த காற்றை ரசிச்சிட்ருக்கேன். ஆனால் என் சூப்பர்மேனுக்கு என் சேஃப்டி தான் முக்கியம். என் சூப்பர்மேன் இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சூப்பர்மேனும் நம்ம லவ் பண்ணுறாரா என்ன? வாய்ப்பே இல்லடி. நீ லவ் பண்ணுற அளவுக்குலாம் அவர் வாய்ப்பே இல்லை. அதுவும் மாஃபியாலாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இவ்வளோ சேஃப்கார்டாக உங்கள் லைஃப்பை வாழணும் அவசியமே இல்லையே. ஆனால் நான் மட்டும் அவர் மேலே காதலை வச்சுட்டு நல்லாவா இருக்கு? செம்ம சூப்பர்மேன் கிட்டே நம்ம லவ் சொல்லிடலாமா? நல்ல ஐடியா தான் இல்லை? இப்போ சில்லுன்னு வேற காற்று அடிக்குது. இந்த காற்றுலே ஒரு காதலை சொல்லிட்டா என்ன? காற்று வாக்கில் காதலே சொல்லிட வேண்டியதான். ஆனால் பயமாக இருக்கே, எப்போ அவர் என்ன நினைப்பார், என்ன அடிச்சுட்டு வரணும் திரும்ப. நான் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் அந்த பைத்தியக்காரனுங்க கூட இருந்தனே, என்னை கூட அடிச்சு தொல்லை பண்ணலான்னு வந்தானுங்களே, அவனுங்க இடத்துக்கு போயிட்டேன்னா இல்லை வாய்ப்பில். சூப்பர்மேன் இவ்வளோ என்னை பாதுகாப்பாக பார்க்குறவர் கண்டிப்பாக இந்த நரகத்துக்கு என்னை திரும்ப அனுப்ப மாட்டார். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. மனசு தைரியத்தை வளர்த்துட்டு ஒரு லெவலில் சொல்லிடு, அவ்வளோதான். ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு மனுஷனை மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது மேட் ஆண்டி சொல்லியிருப்பாங்க நிறைய டைம், நிச்சயமாக லவ் பண்ணுறதா சொல்லிவிடு, தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜெமனை பக்கம் திரும்புறீங்க. ஜெமனும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த காற்றை. சூப்பர்மேன்
சூப்பர்மேன் அப்படி கத்துறீங்க. சொல்லுவேன். பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ஏரியா? அப்படின்னு ஜிம்மன் இப்பதான் உங்களை கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர்மேன். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி நான் பிளேஸை நான் எதிர்பார்க்கல. ஆனா, அங்க மக்களோட மக்களா இருந்தா கண்டிப்பா இந்த மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா, இங்க உங்க கூட இருக்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு மாரி கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது சூப்பர்மேன். அப்படியே நானு ஜிம்மன் என்னடா இப்ப இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்குறாரு. "ஒன் என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல." அது எப்படி சொல்லணும்? எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல சூப்பர்மேன். ஆனா, உங்கள நான் ரொம்ப லவ் பண்றேன். அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஜிம்மன் அப்படியே உங்க ஒயிட் ஐஸ்ல பார்க்குறாரு. என்னன்ற மாரி. இப்போ நீங்க அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு பையன் இவ்ளோலாம் ஒரு பொண்ண பாதுகாப்பா, அக்கறையா, இத்தனை வருஷமா என்னை எதுவுமே பண்ணாம ஒரு மாஃபியா ஸ்ட்ரீம்லேருந்து இவ்ளோ நல்லா பார்த்துக்கிற ஒரு மாஃபியா எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அதுவும் இதுவரைக்கும் நான் எந்த பசங்களையும் பார்த்தது கிடையாது. யாரையும் லவ்வும் பண்ணது கிடையாது. ஆனா, அந்த லவ் உங்ககிட்ட வரணும்னு அது எப்படி? என்னால அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இந்த அளவுக்கு அது போகுமான்னு. ஆனா, உங்க மேல வச்சிருக்க காதல் அத்தனையும் உண்மை. அது வாய் வார்த்தையில சொன்னாலாம் போதாது. இந்த மாரி காத்துல காதல சொல்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலுக்கான ஒரு ஒரு சொல்ல தெரியல. அது காதலா? இல்ல என்னான்னு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நரகத்துலேருந்து காப்பாத்துற ஒரே ஜீவன் நீங்க மட்டும்தான். இதுவே வேற ஒரு ஆளா இருந்தா என்னை எங்க அப்பா அம்மா, அதாவது என்னை வளர்க்காத அந்த நரகத்திலே என்னை தள்ளியிருக்கலாம். அதாவது நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலயே அது ஒரு நரகம். அந்த இடத்துலயே நான் தள்ளியிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணல சூப்பர்மேன். ஏன்னா நீங்க பயந்துட்டீங்க. என்னடா அந்த பிள்ளைக்கு திரும்ப நரகத்தை கொடுக்கணுமான்னு. உங்க மனசு ரொம்ப நல்ல மனசு. ஆனா நீங்க பண்ற தொழில் தான் சரியான தொழில் இல்ல. ஆனா உங்க இதயத்துல நான் இருப்பேனான்னு தெரியல. என் இதயத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க சூப்பர்மேன். அப்படியே நீங்க ஒவ்வொரு தாட்டியும் அத அழுத்தி இழுத்து சொல்றத சும்மா நோட் பண்ணி அவருக்கே என்னன்னு தெரியல. மனசுலாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீங்க அந்த சூப்பர்மேன் கூப்பிடும்போதே அவருக்கு ஒரு மாரி சின்ன வயசுல மெல்ட் ஆயிருக்கும். இவ என்னடா இப்படிலாம் சொல்றாளே! இத்தன நாள் நம்ம மேல லவ் வச்சிருக்காளே! நம்ம ஒரு மாஃபியா. நம்ம இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கோமே! எப்படி லவ் வரும்? அப்படின்னு நீ அதாவது ஜெர்மனோட இல்லீகல் பிசினஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாஃபியானாலே கெட்டவங்கன்னு தெரியும். ஆனா நல்லது பண்ற மாஃபியா தான் நம்ம ஜெர்மன். இருந்தாலும் இல்லீகல் பிசினஸ் பண்றாரு. ட்ரக்ஸ் விக்கிறது அந்த மாரிலாம் பண்ணுவாரு. ஏன்னா அவரோட காசுக்கு, வயித்துக்கு, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாரு? வேற வழி இல்லல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு மாஃபியாவ காதலிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் அப்படியே உங்க மேல இப்படி பார்த்துட்டே இருக்காரு. என்ன சூப்பர்மேன்? அப்பையிலேருந்தே பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்போ உங்க காதல சொல்லப் போறீங்க? உங்க மனசுல நான் இருக்கேன் தானே! அப்படின்னு நினைச்சோன்னா அப்படியே திரும்பிட்டு, வீட்டுக்கு போலாம் வா." சூப்பர்மேன், "வீட்டுக்கு போலாம் வா." அப்படின்னு உங்கள கூட்டு போயிடுறாரு. நீங்க ஜெர்மனியே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சூப்பர்மேன்? இதுக்கு விடையே இல்லையா? இங்க பாரு, நான் ஒரு மாஃபியா. அதுவும் நீ நினைக்கிற மாஃபியா கிடையாது. நான் நல்லவன் தான். ஏன்னா நானும் உன்ன மாரி ஒரு இடத்துல இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ம். நான் ஏன் தெரியுமா உன்னை சேஃப்டியா பார்த்துட்டு இருக்கேன்? எனக்கு பயம்லாம் இல்ல. எங்கேயோ நீ திரும்பவும் அந்த நரகத்துல உன்னை அனுப்பிடக்கூடாதுன்னு எனக்கு பயம். அப்போ சூப்பர்மேன் உங்களுக்கு இங்க பாருவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃபா இருக்கணும். அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்காது. அதுக்கான அர்த்தம் எனக்கே தெரியாது. அதே மாதிரி நான் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோ. நான் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்து ஏன்டி ஆ ஏன் உனக்கு என் மேலே இவ்வளோ இது? இங்கே பாரு, எதாக இருந்தாலும் மனசை தூக்கி வெளியே போட்டுடு. இதோட நிறுத்திக்கலாம். இது ஒரு கெட்ட கனவை நினச்சிக்கோ, அவ்வளோதான். ஏன்னா சொல்ல முடியாத வழிகளை நான் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். வந்தும் தான் இப்படி நான் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீ ஒரு விஷயம் சின்ன வயசில் அனுபவிச்ச, உன்னை ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்படின்னு ஜிம் கேட்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம்ல, நீங்கள் அந்த ரவுடி பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடுபட்டிருப்பீங்களே. ஸோ அதுதான் ஜிம்னு சொல்கிறாரு. ஜிம்மனுமே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் இருந்தவர் தான். அவருமே அந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிச்சது தான். அவருமே காசுக்காக வேறு வழியில் நம்ம பிச்சை எடுத்து இந்த மாதிரி தான் அனுபவிச்சிருப்பாரு. அது நம்ம கதை போக போக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜிம்மனே பார்க்குறீங்க. இப்படி பாருவார், சரியோ தவறோ
எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை. இது நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃப்டியாக இருக்கணும். என்னை நம்பி வந்திருக்க. சூப்பர்மேன் சூப்பர்மேன் வாயாக சொல்கிற உன்னை அமைதியாக நான் விட்டுட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த ரைட்ஸாவது உனக்கு நான் கொடுத்துருக்கேன். தவிர என் மனசில் யாரையும் நான் வைக்கவும் மாட்டேன். சூப்பர்மேன், இதை நீங்கள் உங்கள் மனசுலேருந்து சொல்கிற மாதிரி தெரியல. உங்கள் கண்ணு போய் சொல்லுது. உங்கள் மனசில் நான் இருக்கேன். ஐயோ வன் புரியுதா இல்லையா? என் கண்ணை பார்த்துக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு யார் மேலேயும் எந்த காதலும் இல்லை, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. நீங்கள் ரொம்ப ஆசையாக வந்திருப்பீங்க ஜெமன் மேலே. ஜெமன் இப்படி சொல்கிறத பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வீடு வந்துடுது. இப்போ மேட் ஆண்டி, அதாவது அவங்க கேட்குறாங்க உங்களை ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நேராக ரூமில் போய் செம்மையாக அழுகுறீங்க. ஜெமன் ஃபோட்டோ அங்கே இருக்கும், அதை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை பார்த்து செம்மையாக அழுகுறீங்க. ஏன் சூப்பர்மேன், ஏன் என்னை வெறுக்கிறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் உங்களுக்காக எப்பவுமே நான் இருப்பேன் சூப்பர்மேன். உங்களை மட்டும் நான் காதலிக்கிறேன் சூப்பர்மேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன் தெரியல. நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றினா ஒரே சூப்பர்மேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். யாரும் என்னை காப்பாற்ற வருவான்னு நினைக்கும் போது நீங்கள் வந்தீங்க. ஆனால் இப்போ லவ் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் வேறு யார்கிட்ட போய் என்னோட லவ் சொல்லி புரிய வைப்பேன்? நான் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப லவ் வச்சுருக்கேன் சூப்பர்மேன். எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க சூப்பர்மேன் அப்படின்னு ஒன்றும் குழந்தைத்தனமா ஜிம்மனோட ஃபோட்டோ ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. இது எல்லாமே வெளியே மேட் ஆண்டிக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மார்னிங் போல் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இதான் சாக்குன்னு நேராக மேட் ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மனுக்கு காஃபி கொடுக்குற மாதிரி போகிறாங்க. ஜிம்மனும் என்ன பண்ணுறா, அவள் தானே எடுத்துகிட்டு வருவா. அப்படி ஜிம்மன் கேட்குறாரு. அவள் தூங்குறாளா அப்படியே சொல்லிட்டு ஜிம்மனும் என்னாச்சுன்னு கேட்குறாரு. இப்போ அப்படியே மேட் ஆண்டி, தம்பி ஒன்று சொல்கிறேன், என்னை கோச்சிக்காத. அவள் சின்ன பொண்ணுப்பா, அவளை ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுத்துகிற? அவள் மனசில் நீ தான் இருக்கப்பா. உன்னை ஏமாத்தலாம் இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணு அவளை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு எவ்வளோ மேடாட்டி சொல்கிறாங்க. ஜெமன் இப்போ அப்படியே, இங்கே பாருங்க, அவளை பார்த்துக்க மட்டும் தான் உங்களை சொன்னேன். எனக்கு இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு நான் ரைட்ஸ் கொடுக்கல, புரியுதுங்களா? பார்த்தீங்களா, சம்பளம் வாங்கினீங்களா, போயிட்டே இருங்க. தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. தம்பி நீ சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத. இப்போ வேணால் இந்த காதல் உனக்கு கசக்கலாம், ஆனால் பின்னாடி நீயும் ஏன் சேரணும்னு இருக்குது. சேர்ந்துருங்க. இந்த பொண்ணு பாவம், அவள் மனசில் இப்படிலாம் பண்ணாதப்பா. அவள் ஒன்றே நினச்சி உருகிட்டு இருக்கா. என்கிட்ட ஒன்றை பற்றி மட்டுமே சூப்பர்மேன் சொல்லிட்டு இருக்காப்பா. அவளை கைவிட்டுறாதப்பா, ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சுட்டு, இதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா, நான் போகிறேன். எனக்கு என்னப்பா, வயசான ஆள், சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன். வாழ வேண்டிய பசங்க நீங்கள் 2 பேரும். லைஃப்பை நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடாண்டி போயிடுறாங்க. ஜிம்மன் யோசிக்கிறாரு, என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்களேன்னு ஜிம்மன் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே சைடு நீங்கள் இப்போ தான் அப்படியே ரூம்லேருந்து வேக்கப் ஆகிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. பேடிஞ்சு போன மாதிரி இருக்கீங்க. மேடாண்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு என்னங்க ஆறுதல் சொல்ல முடியும்? ஸோ இது என்ன அடிபட்டுருச்சா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. ஸோ என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஸோ இது காதல் வலி, அவ்வளோதான். ஸோ இதே சைடு இப்போது ஜெமன் அப்படியே இறங்கி வராரு ஸ்டெப்ஸ்லேருந்து. இப்படி பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. எப்பயே துருன்னு இருப்பீங்க சூப்பர்மேன். இன்னைக்கு ஒரு அமைதியாக இருக்கா. ஜெமனே ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அவரும் கிளம்பிடுறாரு காரில். ஸோ இதே சைடு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ளே யாரோ வராங்க. டேஜுன் தான். ஸோ அவர் ஏதோ டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ நீங்கள் டேஜுனை பார்த்துட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க. சொல்லுவேன்மா, ஏதாவது வேணுமா, எல்லா ஜெமன் கிட்ட கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன் அப்படி பேசுறீங்க? ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஜிம்மனோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி கேட்குறீங்க. ஏன்னா அவர் காரில் இருக்கும்போது சொல்லியிருப்பார்ல, நானும் உன்னோட வழியை தான் அனுபவிச்சேன்னு. அதை அப்படி சொல்கிறீங்க. இப்போ டேஜனும் அதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட சொல்லணும், அதை சொல்ல முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இந்த தங்கச்சிக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா?
ப்ளீஸ் என் சூப்பர்மேனுக்கு என்னதான் ஆச்சு? சின்ன வயசுல அவர் என்ன ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணாரு? சொல்லுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. அப்படி கெஞ்சுறீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வயன் அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது வயன். ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க மிஸ் நம்மள அப்படியே ஜிம்மனோட ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஜிம்மனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ யாரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்மன அடிச்சு கூட்டு வருவாங்க. ஆக்சுவலி ஜிம்மன் வந்து எப்படின்னா, அவர் ஒரு வில்லேஜ்ல கிராமத்துல வாழ்ந்த பையன் தான். அவருக்குன்னு அப்பா, அம்மா யாருமே கிடையாது. இறந்துருவாங்க சின்ன வயசுலயே. ஜிம்மன் என்ன பண்றது தெரியாம, அவர் ரோட்ல பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தவர் ஜிம்மன். ஏன்னா அவரு சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவாரு? இதானே பண்ணி ஆகணும். சாப்பாட்டுக்கா பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாள் 2 ரவுடி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சு ஜிம்மன கூட்டு வரானுங்க. ஜிம்மனும், "என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க." அப்படியே ஜிம்மன் சொல்ல, "ஏய் வாய மூடு. டா பிச்சை தானே எடுத்துட்டு இருக்க. வா என் அண்ணன்கிட்ட காட்டுறா. நல்லா இருக்கே பார்க்க பொசுக்குன்னு." அப்படின்னு ஜிம்மனை கூட்டிட்டு அப்படியே போறானுங்க அந்த ரவுடிங்க. "விடுங்கடா, இதை விடுங்கடா." அப்படியே ஜிம்மன் ரொம்ப துடிக்கிறாரு. ஸோ அப்படியே அங்கே ஒரு ரவுடி ஒருத்தன் இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். ஜிம்மனுக்கு ஸ்மோக்கிங்லாம் அவ்வளோவா அந்த அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் அவர் இப்போ நல்லா பண்ணுறாரு தான் மாஃபியாவில் வந்து. ஸோ ஜிம்மன் அந்த ஸ்மெல் பிடிக்காம அப்படியே கொஞ்சம் திரும்பிக்கிறாரா. "ஏய் என்ன திரும்பி பார்க்குற? இங்கே பாரு." அப்படியே அந்த ரவுடி சொல்ல, "ஜிம்மனோ எனக்கு எதுக்கு இதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? என்னை விடுங்க. நான் அங்கே போகணும்." "ஏய் ஏன் பிச்சை தானே எடுக்கிற? வா நான் உனக்கு பிச்சை எடுக்க எப்படி சொல்லித்தரேன்." அப்படி சொல்லிட்டு, "டேய் ம்." அப்படியே அவன் ஒரு சிக்னல் காட்ட, அவனும் கொஞ்சம் குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனை செம்மையாக அடிக்கிறானுங்க. கை கால் உடையிற அளவுக்கு. அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுதான் நம்ம டேஜோன் தான். டேஜோனுமே அதே ஸ்ட்ரீமில் இருந்தவர் தான். அவருக்குமே அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஸோ அது மூலியமாக தான் 2 பேருக்கும் ஃப்ரெண்டாக இருப்பானு. "அவனையே அடிக்கிறீங்க அவனையே அடிக்கிறீங்க." டேஜன் வந்து தடுத்திருப்பாரு. அவருக்கும் சேர்த்து அடி. 2 பேரையும் வச்சு அடிச்சு கை கால்லாம் வலிக்கிற மாதிரி நடக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுறானுங்க. ஓ இதே சைடு ஜெர்மன், "ஆமா ஆ ஏன் இப்படி இடிக்கிறாங்க?" அப்படின்னு ஜெர்மன் ரொம்ப தேம்பி தேம்பி கேட்குறாரு. அங்கே டேஜனும், "நான் இங்கே நிறைய அடி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது மொதல் தாட்டினால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்." "ஆமா உங்கள் பேர் என்ன?" ஜெர்மன் கேட்க, "என் பேர் டேஜன்." "உங்கள் பேர்?" அப்படின்னு அவர் கேட்க, "என் பேர் ஜெர்மன் ஜெர்மன்." "அப்பா அம்மா கிடையாதா?" டேஜன் கேட்க, "ஜெர்மனும் இல்லை கிடையாது." "ம் சரி தண்ணி குடி." அப்படி சொல்லி டேஜன் ரொம்ப கேராக நம்ம ஜெர்மனை பார்த்துக்க, நீங்க இங்கே வந்தீங்க ஆ ஆ அப்படின்னு ஜெர்மன் தேம்புறாரா. டேஜன் கஷ்டமா இருக்கு. "என்ன ரொம்ப வலிக்குதா?" அப்படி டேஜன் கேட்க, 2 பேருக்கும் 10 வயசு தான் இருக்கும். "ஆ ஆ ஆமா ரொம்ப வலிக்குது." அப்படின்னு ஜெர்மன் ரொம்ப துடிக்கா. இதே சைடு அப்படியே டேஜனும், "சரி வலிக்காது என்ன?" சொல்லிட்டு டேஜன் அவருக்குமே அடிங்க ஆக்சுவலி. இருந்தாலும் ஜெர்மனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் டேஜனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. சரி நம்ம ஜெர்மனை ஃப்ரெண்டாக கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஃப்ரெண்டுக்காக அதாவது ஜெர்மனுக்கு காலைல ஆயித்தோட, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? வேணாம் விடுங்க. இங்கே பாருங்க உனக்கு என்ன 10 வயசா?" அப்படி டேஜன் கேட்க, "ம் ஆமாம் உனக்கு?" அப்படின்னு ஜெர்மன் கேட்க, "எனக்கும் 10 வயசு தான்." அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரவுடிங்க மறுபடியும் வந்து ஜிம்மனை அடிச்சு பிச்சை எடுக்க வைக்கிறானுங்க. டே இப்படியே இருந்தா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டேஜோனும் நம்ம ஜிம்மனை பிளான் பண்ணி அப்படியே நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பானுங்க. அந்த ரவுடி பசங்களுக்கு தெரியாம ஓடி வந்திருப்பானுங்க. ஓடி வந்து தெரியாதனமா வண்டிக்கு முன்னாடி இடிச்சு விழுந்துருவானுங்க. அதான் அது ஒரு மாஃபியாவோடது. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இதான் 2 பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சாக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பல்க்க ஒரு ஆள் இருப்பான். அவன் தான் மாஃபியா கிங்கு போல. கொஞ்சம் வயசான ஆள் தான். அவன் அப்படி மீசை தாடிலாம் வச்சுட்டு பயங்கரமா இருப்பான். நல்லா குண்டா தடிமாடு மாதிரி இருப்பான் அவன். அவன் அப்படியே என்ன பண்ணுறானா, டேஜோனையும் ஜெர்மனையும் தூக்கி அவன் வண்டியில போட்டுக்கிறான். அவன் என்ன பண்ணுறானா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேர்ல மாஃபியாவுக்கு என்னடா பண்ணணும் என்னடா பண்ணக்கூடாதுன்ற பேர்ல நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறான் அந்த மாஃபியா கிங்கு. ஜெர்மனும் டேஜனும் அவன் கூட தான் வாழ்ந்து எல்லாம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜெர்மன் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் அவனோட மாஃபியாவோட தொழில் எல்லாமே ஜெர்மன் கையில் டேஜன் கையில் வந்திருக்கும். டேஜனுக்கு பயம் இந்த மாதிரி மாஃபியா கூட போகிறது எல்லாமே. ஸோ ஜெர்மன் கிட்ட என்ன பண்ணிடுவாருன்னா, நான் உங்களுக்கு பாடி கார்டாக இருக்கேன், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு டேஜன் சொன்னனால தான் டேஜன் வந்து நம்ம ஜெர்மனுக்கு பாடி கார்டாக இருப்பார். ஜெர்மன் தான் மெயின் லீடு. அந்த மாஃபியா கிங் என்னென்ன பண்ணணும். ஆனால் மாஃபியா கிங் இருக்கால அந்த குண்டா ஒருத்தன் சொன்னால
அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டது மட்டும் தான் பண்ணுவான். நிஜமா கெட்டதையும் பண்ணுவார், நல்லதும் பண்ணுவார். அந்த மாரி அவர் பட்ட வேதனை மத்த பிள்ளைங்க படக்கூடாதுன்னு, அந்த மாரி சீக்ரெட்டாவும் காப்பாத்துவார். இதையும் பண்ணுவார் ஜெமன். ஸோ இதுதான் ஜெமனோட ஃப்ளாஷ்பேக். ஸோ இத சொன்னோனே உங்க கண்ல தண்ணி வருது. எ எ என்ன சொல்றீங்க? சூப்பர்மேன் இவ்ளோ கஷ்டப்பட்டாரா? எ எ எப்படி? அது சொன்னாலும் உனக்கு புரியாது மேன். இதுதான் இதுதான் எங்க 2 பேர் லைஃப்லயும் நடந்தது. அவ்வளோதான். எது வேணாலும் நீ ஜெமன் கிட்ட அவர்கிட்ட கேட்டுக்கோ. அப்படின்ட்டு ஃபைல் எடுத்துட்டு ஒரு குடுகுடுன்னு போயிடுறாரு. சார் இத கேட்ட எல்லாம் அந்த மேட் ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நேத்து மேட் ஆன்ட்டி புடிச்சு நான் தப்பு பண்ணிட்டேனா? சூப்பர்மேன் கிட்ட சொன்னது தப்பா? இது தப்பு இல்லம்மா. இதான் கரெக்டான டைம். இதுக்கப்புறம் அந்த தம்பி கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும். அவரோட நீ தான் நல்லா பார்த்துக்கணும். புரியுதா உனக்கு? அப்படின்னு மெயினாட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அப்படியே ஒரு நைட்டு போல் ஆகுது. செவன் மாடியில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை மேலே வர சொல்லியிருப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை ஹர்ட் பண்ணிட்டோமான்ட்டு. ஸோ மெயினான்ட்டு சொல்லும் போது நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அவரை ஃபேஸ் பண்ண முடியல. அவரை ஹர்ட் பண்ணிட்டோமான்னு ஒரு கில்ட் உங்களுக்கு இருக்குது. சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஜெமனோ என்னை பார்த்து பேசலாம்ல. அது என்ன மறைச்சு நின்று பேசுறது? திரும்புவேன். இல்லை சூப்பர்மேன் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்ல. உங்களுக்கு காயப்படுத்திட்டேன். நான் திரும்ப மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. டேஜன் எல்லாம் சொல்லிட்டான். திரும்ப. சூப்பர்மேன் அது அப்படின்ட்டு என்ன நினச்சிங்களோ இல்லையோ ஓடி போய் சும்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க சூப்பர்மேன். நான் உங்களுக்காக எப்பயுமே இருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது உங்கள் கை மேலே ஒரு தண்ணி விழுது. நீங்களும் பார்க்குறீங்க சும்மனும் அழுதுருக்காரு. சூப்பர்மேன் அப்படின்றீங்க. நானும் மன்னிப்பு கேட்கணும். சூப்பர்மேனுக்கு ஏன் அழுறீங்க? இல்லைவன் நீயும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. நானும் அப்பா அம்மா இல்லை அம்மா வளர்ந்த பையன். நான் பட்ட வேதனை நீ தான் பட்டிருக்க, நீயும் பட்டிருக்க. ஆனால் அது எப்படி வெளிப்படையாக காட்டுறது எனக்கு தெரியல. எனக்கும் நல்ல எனிமி இருக்காங்க. உங்கள் எல்லோரும் நான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒன்றை லவ்ன்ற பேரில் உன் கூட நான் இருந்தேன்னா அது உனக்கு தான் ஆபத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும். நான் பட்ட வேதனை நீ படக்கூடாது. அதனால தான் என்ன ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்கேன். லவ்ன்ற பேரில் போயிட்டேனா உன்னை சான்ஸாக வச்சு உன்னை இதை பண்ணிட்டா என்னால் தாங்க முடியாதுவன். சொல்லப்போனால் எனக்கு உன்னை பார்த்தனும் அன்றைக்கி நான் உன் மேலே லைட்டாக ஃபாலோ ஆக ஆரம்பித்தேன். எப்போது சூப்பர்மேன் என்னை கூப்பிட ஆரம்பித்தோம் அப்பயே நான் விழுந்துட்டேன் உன் மேலே. நீ தான் எனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் உனக்கு வயசு இல்லை. ஸோ இப்போ ஓரளவு நீ ஏஜ் ஆகிட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தான் நீ. ஆனால் எனக்கு பயம் உனக்கு எதுவும் ஆகிடுமான்னு. உனக்கு கல்யாணம் பண்ணுற என் ஆசைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு கடைசி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன்னு பயமாக இருக்குவேன் அப்படின்ட்டு ஜெமன் அழ. நீ ஜெமனை டேஸ்ட் வைப் பண்ணிவிட்டு ஜெமன் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு அப்படி நான் ஆக விட்டுருவேன் தான் சூப்பர்மேன். அப்படி நான் ஆக விட்டுருவேன்னா நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் தான் உங்களுக்கு, நீங்கள் தான் எனக்கு. இப்படிலாம் பேசாதீங்க சூப்பர்மேன். அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா தலையாட்டிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ ஒன். நான் உங்களை காதலிக்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன் சூப்பர்மேன். ஏய் என்னடி சூப்பர்மேன்றா? ஜெமன் கூப்பிடு. சூப்பர்மேன் தான் கூப்பிடுவேன். என்னை காப்பாற்ற வந்து தெய்வம் நீங்கள். உங்களை கோவில் கட்டி கும்பிடணும். ஆனால் என்கிட்ட அவ்வளோவா காசுலாம் கிடையாது. உனக்கு தான் கோவில் தானே, நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஹக் பண்ண. அப்படியே அந்த மூமெண்ட் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கல்யாணம் ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம். சூப்பர்மேன் லவ் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி என் மனைவியை உன்னை பார்த்துக்குறவன். எனக்காக நீ வாழ்ந்துருக்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு வாழ வேணாமா? ஆசையாக இருக்குவேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ மொட்டை மாடியில் ஒரு மாதிரியான கிளைமேட்டில் 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போது ஜெமனை பார்க்குறீங்க. ஐ மீன் உங்கள் சூப்பர்மேனை பார்த்து என்ன சூப்பர்மேன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் படத்தில் நீ பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். கேட்ராமாலெல்லாம் நச்சுன்னு கொடுத்துட்டு எடுத்துருவாங்க. நீங்கள் என்ன? இது சூப்பர்மேனோட கிஸ் அப்படி தான் இருக்கும்.
போங்க சூப்பர்மேன். எந்த படத்துலயும் சூப்பர்மேன் கிஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. இப்பதான் பார்த்துருக்கேன். அப்படியே வெட்கப்பட்டுட்டு ஓட போறீங்க. அப்படி ஜிம்மன் உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு, எங்க போற? தூங்க. தூங்கலாம் சூப்பர்மேன். டயர்டா இருக்கு. தூங்குறதா? என் ரூமுக்கு வா. அப்படின்னு அவரோட ரூமுக்கு கூட்டு போய் அவர் பெட்ல அப்படியே லே பண்ண வைக்கிறாரு. சூப்பர்மேன் என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? என்ன? ஏன்டி நீ டிவில எல்லாம் பார்க்க மாட்டியா? ஓ சாரி, டிவியில் உனக்கு காட்ட மாட்டாங்கல்ல, அதை அப்படி கட் பண்ணுருவாங்கல்ல அப்படி ஜிமன் கேட்குறாரு. நீங்க என்ன சூப்பர்மேன் எனக்கு புரியல அப்படின்றீங்க. ஜிமனோ நான் பண்ணுறதை பார்த்துட்டே இரு அப்படின்னு அப்படியே பொறுமையாக அவங்க ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ண. நீங்கள் ஜிமனோட ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாரு ஜிமன். ஸோ நீங்களும் பண்ணி விடுறீங்க. ஸோ அப்படி ஜிமன் அவங்க மேலே லே ஆகிட்டு ஸ்லோவாக தான் உங்களுக்காக பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு பயம் நீங்கள் பெயினில் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு நினைக்கிறாரு. ஸோ ஸ்லோவாக உங்களுக்காக வெளில போயிட்டுருக்கீங்க 2 பேரும். டீப்பாக போகுது. எந்த அளவு உங்களுக்கு பெயின் இருக்கு? எனக்காக சூப்பர்மேன் வலிக்குது, எடுங்க போதும் அப்படின்றீங்க. இரு இங்கே பாரு, சூப்பர்மேனை பாரு, டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சூப்பர்மேன் நம்ம ஜிமன் அப்படியே அவரோட ப்ராசஸில் இறங்க. நைட் உங்கள் 2 பேருக்கும் ஒரு அழகாக ரொமான்டிக்காக போயிருக்கும். ஒரு 2 ரவுண்ட்ஸில் ஜிம்மன் நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவராலே டயர்டாக இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப ஜிம்மனை போட்டு அடித்து அது இதுன்னு பண்ணியிருப்பீங்க. அவரோட முதுகை கீறி விடுறதுன்னு ரொம்ப பண்ணியிருப்பீங்களா? ஸோ அவராலே முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் அவருக்கும் ரெஸ்ட் வேணும்ல. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போயிருக்கோம். மேட் ஆண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஜிம்மனை லவ் பண்ணுறது, தென் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. டேச்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டேச்சனும் உங்களுக்கு பார்க்குற பார்வை சரியில்லை. என்னன்னா பார்க்குற பார்வை சரியில்லை அப்படின்றீங்க. இல்லை ஃபைனலி ஜிம்மன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல அதான் அப்படின்னு அவர் சிரிக்க. எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் 2 பேர் தான் ஒன்று சேருவீங்கன்னு அப்படின்னு அவர் சொல்லி சிரிக்க. தெரியுதுல்ல, சூப்பர்மேன் கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்லியிருக்கானே அப்படின்னு அவர் தேஜன் சொல்ல. முறா அப்படி ஜிம்மன் சொல்கிற. இப்படி தான் அந்த அழகான ஃபேமிலி டின்னர் அண்ட் தென் லஞ்ச் தென் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நைட்டு தான். எங்களுக்கு ஜிம்மனும் சும்மா வாக் போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் அப்படி போயிட்டுருக்கீங்க. ஜிம்மனை பார்த்து, சூப்பர்மேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம்? எல்லாத்துக்கும் போகலாம். எங்கே? அப்படி கேட்குறீங்க. சரி ஓகே போகலாமா? இப்போ எங்கே சூப்பர்மேன்? ஐஸ்கிரீம் கடை. ஐஸ்கிரீமா இந்த டைம்லையா? இந்த டைமில் தாண்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இரு அவர் கடை இருப்பார் அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே உங்களை நிற்க சொல்லிட்டு அப்படியே அவர் ஷாப்புக்குள்ளே போயிருப்பார். ஜிம்மன் ஃபேஸ்லாம் கவர் பண்ணி தான் போவார். ஸோ நீங்களுமே அந்த ஆம்பளை கெட்டப்புன்ற பேரில் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சடனாக யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படி போயிருப்பீங்க. இதே சார் ஜிம்மன் ஐஸ்கிரீமோட வாங்கிட்டு கவரில் ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோடு வராரு. பார்த்தா நீங்கள் இல்லை. ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்காக எடுது. அப்போ திடீர்னு ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மனா சூப்பர்மேன் என்ன காப்பாத்துங்க, சூப்பர்மேன் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். மூடு அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்படியே என்ன பார் ஜிம்மன், என்ன ஓ அன்பு கொண்டாட்டு குரல் கேட்குதா? என்னமோ பேர் சொன்னால அயன், என்னோட குரல் கேட்குதா அப்படின்னு அந்த ரவுடி சொல்ல. டேய் யாருடா நீ அப்படின்னு ஜிம்மன் கேட்க. ஐயோ தம்பி, நீ குழந்தையில இருக்கும் போது என்னை அடிச்சியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு ரவுடி சொல்ல. ஆக்சுவலி ஜிம்மன் தப்பிக்கும் போது நிறைய ரவுடிங்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க பிடிக்கிறதுக்கு. இப்போ ஜிம்மனும் டேச்சனும் செம்மையாக பேட்டில் பண்ணி ஃபைட் பண்ணி தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க ஜிம்மனும் டேச்சனும். ஸோ அதுலேருந்து அந்த ஒரு ரவுடி தான் செத்துருக்கலாம் மாட்டான், இவரோட தான் இருக்கான். இப்போ ஜிம்மனை பழி வாங்கணும். ஏன்னா அவன் நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான் ஜிம்மன். அதை கொடுக்காம தானே ஓடினான். இது வரைக்கும் அவனை பழியை தீக்காமல் வெஞ்சன்ஸை முடிக்காமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த ரவுடி பெரிய ஆள். ஸோ அதனால தான் அவன் இவ்வளோ பண்ணுறான். இப்போ அப்படியே ஜிம்மன் கிட்ட இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படி ஜிம்மன் சொல்ல. டேய் நானே தான்டா, உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறான், முடிஞ்சா ஆசை பொண்டாட்டியா காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு அதை ஃபோனை கட் பண்ணா. ஜிம்மனுக்கு கோவம் வருது.
அவர் விடுவாரா? அங்கே இருக்க ஐஸ்கிரீமை கீழே போட்டுட்டு நேராக வராரு அட்ரஸை ஃபாலோ பண்ணி. ஆனால் அந்த அட்ரஸ் வேற எங்கெங்கே காட்டுது. அந்த ரவுடி ஒவ்வொரு டைமும் ஜிமன் கூட விளையாடுற பேரில் ஏதோ அட்ரஸ் கொடுத்து ஃபைனல் ஒரு அட்ரஸ் கொடுக்குறான். ஒரு குடோன் மாதிரி இருக்கு. ஜிம்மன் ஒரு இடத்துல சின்ன வயசுல அடிபட்டிருப்பாரு. அதே குடோன் தான். ஜிம்மனால ஷாக் ஆகுது. ஏன்னா ஜிம்மனோட சின்ன வயசுல அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதில் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அவருக்கு அந்த பிடிக்காத மெமரிஸ் அது. ஸோ அந்த இடத்துக்கே வரும்போது ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. அப்படியே ரவுடிங்லாம் வந்து ஜிம்மனை அடிக்க சரி அப்படியே லாஸ்ட்டாக ஜிம்மன் எப்படி பேட்டில் பண்ணி டேய் ஆம்பளை அந்த முன்னாடி வந்து நில்லுடா, உனக்கு பயம் உனக்கு பயம் ஆம்பளை அந்த முன்னாடி வாடா அப்படின்னு ஜிம்மன் கூப்பிட்டா. அப்படியே அவன் கன் ஷாட்டோட அப்படியே வரான். அதே சைடு உங்களை இழுத்துட்டே வரான். வாயனை விட்டுரு, வாயனை இது பண்ணாத, சூப்பர்மேன் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அப்படியே அவன் ஸ்லாப் பண்ண ஜிம்மனுக்கு கோவம் வருது. அவர் அடிக்கலான்னு வரும்போது ஜிம்மனோட கால்லையே அவன் சுட்டுடுறான். அது நீங்கள் கத்துறீங்க, சூப்பர்மேன் உங்களை எதுக்கும் ஆக விட மாட்டேன், ஏன் ஒரு காலில் சுட்டு அப்படின்னு உங்களை அடிக்க அப்படியே நீங்கள் அவனை அடிக்க போகிறீங்க. அவன் அதுக்குள்ளே அவன் ஒரு கையை வச்சு தடுத்துடுறான். நீங்கள் எங்கேயோ போய் விழுந்துடுறீங்க. அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு அடிபட்டுருது. ஜிம்மன் என்ன ஆனாலும் அங்கேயே இரு, வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயதை ஒரே சைடு இங்கே அட்டி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அட்டி போட்டு மெதிக்க. இப்போ ஒரே சைடு அவனை கீழே கிடக்குறான். அப்படியே அந்த கன் எடுத்துட்டு அவனை சுடலான்னு வரும்போது ஜிம்மன் அப்படியே தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்படி பெயினில் துடிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பொறுமையாக ஏஞ்சி நிப்பாட்டிட்டு வா போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தூக்கிட்டு உங்களை போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே பின்னாடி பார்க்குறீங்க. அவன் கையில் இன்னொரு கன் இருக்கும். அப்படியே ஜிம்மனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கன்னை லோட் பண்ணி அப்படியே சுடுறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கன்னை ஷாட் வாங்கிக்கிறீங்க. ஜிம்மன் கீழே விழுந்து பயன் அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா உங்கள் செஸ்ட்டிலே நல்லா டீப்பாக போயிடுச்சு. அவ்வளோதான். அதே சைட் அவனை பார்க்கணுமே. அவன் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது தெரிஞ்சுட்டு அவன் அந்த இடத்துலயே சூசைட் மாதிரி பண்ணி அவனே அவன் கட் ஷாட் பண்ணிட்டு அவனே செத்துடுறான். ஸோ நீங்கள் விசாரிச்சு விழுந்துட்டீங்க. ஜிம்மன் பயன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உங்ககிட்ட வந்து பயனை எதிரி ஒன்றும் இல்லடி உனக்கு, ஒன்றும் இல்லை வயன் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே டேப்னு எழுப்புறாரு. நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. கண்ணை மட்டும் முடியாது வயன். எனக்கு வேணும்டி, பொண்டாட்டி பொண்டாட்டி பாருடி, பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு ஜிம்மன் இப்போ அப்படி இவ்வளோ டேப் பண்ணுறாரு. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் மயக்கத்துலேயே இருக்கீங்க. ஜிம்மனா சூப்பர்மேன் அப்படின்ற உனக்கு ஒன்றும் இல்லை, அவனை காப்பாற்றிடுவேன் கம்மிரு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. பிளட்டெல்லாம் சிந்துது. ஐ மீன் கீழே வந்துட்டே இருக்குது உங்கள் பிளட்டு. வயன் பாருடி, பொண்டாட்டி வயன் சூப்பர்மேன் கூப்பிடுறி, பாருடி விட்டு போயிடாத்ரி அப்படின்னு ஜிம்மன் சொல்ல சூப்பர்மேன் நான் சாக்க போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டாட்டி கண்ண முடியுறீங்க. ஜிம்மனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்படியே ஹாஸ்பிட்டலில் அப்படியே வாங்க ஒரு 1 வீக் பார்க்கலாம். 1 வீக் போயிருக்கோம். நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் சேஃப்கார்ட் ஆகிட்டீங்க. ஐ மீன் நீங்கள் சேஃபாக ரெக்கவர் ஆகிட்டீங்க. ஆனால் இன்னும் பெட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப டீப்பாக செஸ்டெல்லாம் போயிருக்கோம் புல்லட்டு. பட் நீங்கள் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க அதுலேருந்து. ஜிம்மன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இந்த ஹேண்டே தூங்கியிருப்பாரு. நீங்கள் சூப்பர்மேன் அப்படின்றீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்களா. அங்கே மேட ஆண்டி உங்களை பார்த்துட்டு வயன்மா அம்மா சூப்பர்மேன் அப்படின்னு ஜிம்மனோட பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே ஏஞ்சி வேக்கப் ஆகி பொண்டாட்டி ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, பொண்டாட்டி ஏஞ்சிட்டா அம்மா பாருங்கம்மா அப்படின்னு மேட ஆண்டி சொல்லும் போது ரீஜனும் அவர் ஏஞ்சி பார்க்குற எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் சடனாக தான் வேக்கப் ஆகிருப்பீங்க. டாக்டரும் செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸில் ரெக்கவர் இது பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்றாரு. ஸோ இதே சைட் ஜிம்மன் உங்களை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி ஏன் ஜிம்மனா ஏன் சூப்பர்மேன் அழுறீங்க, அதான் உயிரோட வந்துட்டேன்ல, தாயும் உங்களை விட்டு போக போகிறேன். உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் கூட குடும்பம் நடத்தாமல் அவங்கள விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. சரிதான். அங்கே மேட ஆண்டி தென் டேஜன்லாம் உங்களை பார்த்து எப்படிமா இருக்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கேன்னு தலையாட்டுறீங்க. ஸோ அப்படியே மூமெண்ட் போயிடுது. அப்படியே ஒரு 1 வீக் அகெயின் ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். ஃபைனலி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் வெட்டிங் ரூமில் இருக்கீங்க, வெட்டிங் நைட் ரூமில் இருக்கீங்க.
ஜிம்மன் அப்படி உங்கள் கை கிட்ட அவர் கையை ஹோல்ட் பண்ணா, சூப்பர்மேன். சொல்லு பொண்டாட்டி. என்ன நீங்கள் பொண்டாட்டிலாம் கூப்பிட்றீங்க? அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் பொண்டாட்டி, அவன் புருஷன், சும்மா சூப்பர்மேன்லாம் கூப்பிடாதா? ஆசையாக என்னங்க ஆக போங்கன்னு கூப்பிடு. எப்படி? ஏங்க? என்னங்க? எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தியா? நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மனோட ஷோல்டர் சாஞ்சிட்டு அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னு ஜிம்மன் கேட்க, உங்களை பார்க்க பார்க்க எனக்கு என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் டியர்ஸ் வருது. ஏய் ஏன்டி அழுவுற? தெரியல சூப்பர்மேன், நான் எங்கேயோ இருந்தேன், ஏதோ ஒரு வீட்டில் வேலைக்காரியாட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா 4-5 ரவுடி பசங்க என்னை தூக்கிட்டு வந்து என் கை காலை அடித்து உடைக்க 2 பேரில் என்னை டார்ச்சர் பண்ணானுங்க. எங்கேயோ இருந்தவங்க நீங்கள் என்னை வந்து காப்பாற்றுனீங்க. இப்போ உங்கள் மனைவியா, உங்கள் பொண்டாட்டியா உங்கள் கூட இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் நல்லவங்களும் கெட்டவங்களும் எனக்கு அதை பற்றி கவலை. எனக்காக எவ்வளோ நேரம் எவ்வளோ ஜென்மம் ஆனாலும் என் கூட இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிங்களோ, இந்த தாலி எனக்கு கட்டி சத்தியம் பண்ணிங்களோ, அப்போவே நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க. நீங்கள் என் கடவுள் மாதிரி உங்களை எப்பயுமே நான் கும்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அழுது ஜிம்மனோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறீங்க. ஜிம்மனோ, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸ், நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன், ஆல்வேஸ் வித் யூடி அப்படின்ட்டு ஜிம்மன்ட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஸோ அப்படியே அவர் உங்களை பொறுமையாக வீட்டில் லே பண்ண வைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனே பார்க்குறீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன, அடுத்தடுத்த உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க, ஜிம்மன் அவரோட வேலையை பார்க்க ஜிம்மனுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் மொட்டை மாடியிலேருந்து ரூமுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ நைட் ஒரு அழகான மெமரபுளாக மாறியிருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன, ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் நீங்களும் ஜிம்மனும், ஜிம்மனுக்கும் குழந்தைங்கள்லாம் பிறக்கும். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஒன்று இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபால் இன் லவ் வித் மாஃபியா கிங் ஒன் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ சந்தியான்றவங்க நேற்று ஜேஹோப்க்கு போட்ட ஒன் ஷார்ட்டில் ஜிம்மனுக்கும் மாஃபியா கண்டென்ட்டில் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவும் போட்டாச்சு. ஸோ ஓகே, ஜிம்மனுக்கு கேட்ட எல்லா அட்வைஸ்க்காகவும் இன்றைக்கி நான் ஜிம்மன் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்குமே இந்த ஸ்டோரி ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு அதுக்கு வாயினோட கேரக்டர் ப்ளஸ் ஜிம்மன் கேரக்டர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100% எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, என் ரிவ்யூ கொடுத்துட்டேன். உங்கள் ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் புதுசாக பார்க்குறவங்க. ஓகே, தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ப்ளஸ் இன்ஸ்டா லிங்க் எல்லாமே நான் போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே பண்ணிவிடுங்க. என்ன அப்டேட் இருந்தாலும் நான் அதில் தான் பண்ணுவேன். ஸோ ஓகேடா மிஸ், எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ரெக்வஸ்ட் கேட்டிங்களே, லியாமா, ஓகே லியாமாவா அது ஒருத்தவங்க பேர். ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஓகே, தென் நாளைக்கு நம்ம டே ஓடுறது பார்க்கலாம். மேபி டே தான் போடுவேன் நினைக்கிறேன். ஆமாம், டே தான் இருக்கும். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்டென்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் அந்த மாதிரி போட்டதில்லை. பார்த்துட்டு வாயை பழப்பீங்க, அதில் 100% ஷோர். ஓகே, ஸோ பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் ஓகேடா, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தென் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க, நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. தென் நிறையா தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக இருங்க. நானும் உடம்ப பார்த்துக்கிறேன். ஓகேடா, ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டடா, பாய்.